நூற்பா. அந்த 11வது நூற்பாவில முதல் அதிகரணம் அதற்கு மேற்கோள் ஏதுகளை பார்த்தோம். இந்த 11வது நூற்பா பயனியலின் 2வது பாதம் இல்லையா? இந்த பயனியல் முதல் பாதம் எதை பற்றி சொல்வது? பாச நீக்கம். அது பாச நீக்கம், சிவயோகம். அது சிவயோகம். அதை சொல்லுது. அது ஏகனாகி இறைவனை நின்று மும்மல வாசனையும் நீங்க உடனிகழ்ச்சியாக அறிவு விளக்கம் பெறுவது சொல்லிச்சு. அந்த அறிவு விளக்கம் பெறுறது துரிய நிலை. என்ன சொன்னாரு? துரிய நிலை. அப்போ அதுக்கு மேல போக வேண்டிய ஒண்ணு இருக்குது. அதோட நின்றக்கூடாது. அதோட ஏன் நின்றக்கூடாது? அறிவு விளக்கம் தான் பயனை அனுபவிக்கணும். அத போற்றி பகருடையில என்ன சொன்னாரு? 15வது போற்றில இப்பிறவி பேதந்தன்னுள் என்பப் பேதமுறா பாதகர் என்ன சொல்லிட்டாரு? பாதகர் அவரோடு ஏகமாய் போகாமல் எவ்விடத்தும் காட்சி தருகின்றார். அப்படி அவங்க கூட்டத்துல சேர்ந்தக்கூடாது. அதனால திருவருள் பயன்லையும் அந்த என்புறு நிலை 8வது அதிகாரம் என்புறு நிலையில எருவர் மடந்தையற்கு என்பயன் இல்லையா? என்பு உண்டான் ஒருவன் ஒருத்தி ஒளி இல்லையா? அப்போ அறிவு விளக்கத்தின் மேல ஆனந்த விளக்கம். அதுதான் இயல்பு. அறிவு பொருள் எப்போது எப்படி இருக்கணும்? ஆனந்தமா இருக்கணும். அத நமக்கு திருவருள் பயன் 21 கூட சொன்னார். துன்றும் பவத்துயல் துன்பும் துணை பொருளும் இன்றி என்பது எவ்வாறு மில்டன். அப்போ துன்றும் பவம் துயர், பவம் செயற்க துன்பம் செயற்க துயர செயற்க இல்லையா? அப்போ இன்பம் இயற்கை. என்ன சொல்லிட்டாரு? இன்பம் அதற்கு காரணமான இல்லையா துணைப்பொருள் வியஞ்சகம் அறிவு. அதுக்கு இது துணை. அது இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்ற. அப்போ நமக்கு உள்ளபடி நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? இருக்கணும். அதான் இயல்பு. அப்ப அறிவை மட்டும் பெற்றா போதாது. அறிவு என்பது ஒரு சாதனம் தான், கருவிதான். கருவி எல்லாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு தான். அது என்ன காரியம்? என்ன காரியம் அப்படின்னா, இப்போ ஒரு தாமரை இருக்குது. தாமரை அதனுடைய பூம்புதலை நீக்கி மலரை செய்வது யாரு? ஆதித்தன். அப்படி மலரை செய்தால் அந்த மலரை செய்தால் அறிவு விளக்கம். அதை செய்ததனால என்ன பயன்? அந்த தாமரை தன்னை யார் அலர்த்தி பேருதவி செய்தானோ இல்லையா? செய் நன்றியை அறிந்து கிடத்தல், செய்கின்ற நன்றியை அறிந்து கிடத்தல், அதுதான் ஆனந்தம். செய் நன்றி அறிதல் தான் ஆனந்தம். நன்றி கேட்ட பயனா அப்படியே இருக்கிறதா? இப்படி செஞ்சானே அந்த சடமான போது கூட அந்த ஆதித்தன் மோகத்தை தவிர வேற எவனையும் ஏற்று பார்க்க மாட்டேன்.
நீங்கள் நாமெல்லாம் அறிவோடு இருந்துகிட்டு பெரிய உபகாரி இல்லையா? உபகாரி தானே இவன், உபகாரிதான். இவன் அவனை நினைச்சு பார்க்க மாட்டான் இல்லையா? அவர் இவர் மணிக்கு வாசகர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நினைக்க மாட்டேன் கண்டாய். நீ செஞ்சதை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. வேற ஒழுங்காவையும் செய்ய வேண்டாம், நீங்க என்ன செய்ய முடியும் அவனுக்கு? அத செய் நன்றி அறிதல் என்று வச்சிருக்கிறார். செய் நன்றி நன்றினானது நன்மை. ஒருவன் செய்த நன்மையை ஆமா நன்றி உரைத்தல் அப்படின்னு வைக்கல, நன்றி செய்தல்னு சொல்லல. அப்போ வாக்கினால் சொல்லியோ பதிலுக்கு பதில் ஒண்ணு செய்யோ அதை நேர் செய்ய முடியாது. அது வியாபாரம் இல்லை. அவன் செஞ்சதுக்கு நான் செஞ்சாச்சு அப்படின்னு. அது என்னது? அறிதல். உயிர் இருக்கிற வரைக்கு இல்லையா நன்று உள்ள கெடுங்கிறார். விளங்குதா? ஒன்று நன்று உள்ள கெடு. அப்போ அதை நினைத்து கொண்டே இருக்கணும் உயிர் இருக்கிற வரைக்கும். அதனால சொல்லுவாங்க, இந்த உலகத்துல இந்த விராட்டுனா தெரியுமா? விராட்டு வரட்ட தெரியும். வரட்டு தெரியுமா? தெரியும். விராட்டு தெரியுமா? தெரியுமா? ஆமா, அந்த விராட்டு உடனே எல்லா உலகங்களும் தொங்கிக் கொண்டிருப்பதாக சொல்வார். ரோமம் போற எல்லா உலகமும் அவன் உடம்புல தொங்கிக்கிட்டு இருக்கதான் சொல்லுவாங்க இல்லையா? அப்பேற்பட்ட அந்த விராட் அவனுக்கு இப்ப ஒரு பிரம்மா இருக்கான். பிரம்மாவினுடைய ஆயுள் என்ன? ஆயுள் என்னமா? பிரம்மாவினுடைய ஆயுள் என்னடா? கருப்பா இருக்கான். அதெல்லாம் கருப்பா இருக்கு சார். சொல்லுமா? அப்போ இந்த பிரம்மன் என்பவன் ஒரு கல்பம் அரை நாள், ஒரு கல்பம் அவனுக்கு அரை நாள். ஒரு கல்பத்துல 14 இந்திரர் வந்து போயிருவான். அது அவனுக்கு எவ்வளவு நாள்? அப்ப 2 கல்பம் சேர்ந்தா அவனுக்கு ஒரு நாள் இல்லையா? ஆமா. அப்போ அவனுக்கு 4 கோடியே சொச்ச வருஷம். இந்த சதுர்யுகம் 4 யுகம் சேர்ந்த சதுரயுகம் இல்லையா? இந்த சதுர்யுகம் 2000 சதுர்யுகம் வந்தா பிரம்மனுக்கு ஒரு நாள். அந்த நாள் 366 இல்லையா? 360 ஒரு வருஷம்.
அப்படி 100 வருஷம் அவனுக்கு ஆயுள். அந்த பிரம்மா 2 பிரம்மா செத்துட்டாங்கன்னா விஷ்ணுவுக்கு ஒரு நாள், விஷ்ணுவுக்கு ஒரு நாள். 2 பிரம்மா செத்துட்டாங்க. விளங்குதா? அப்படி 360 கொண்டது ஒரு வருடம் நீங்க ஒரு சாட்டை கொடுத்துருங்கய்யா, இல்லையா? ஒரு சாட்டை எங்களுக்கு கொடுத்துருங்கய்யா. எங்களுக்கு எழுதுறதுக்கு வேலை இருக்காது. விளங்குதா? அப்போ 2 பிரம்மா செத்தா அவனுக்கு ஒரு நாள். இப்படி 360 நாள் சேர்ந்தா ஒரு வருஷம். இந்த வருடம் 1000 வருஷம் வந்தா இவனுக்கு 100 வருஷம், இவனுக்கு 1000 வருஷம். யாருக்கு? விஷ்ணுவுக்கு. 1000 வருஷமானா ஒரு விஷ்ணு ஆயுள் முடியும். அந்த விஷ்ணு 2 பேர் செத்தா ருத்திரனுக்கு ஒரு நாள். ஒரு நாள். இப்படி 360 நாள் கொண்டது ஒரு வருடம். இந்த வருடம் 100,000 வந்தா அவனுக்கு ஆயுள். ருத்திரன் பிரளயாகல. இன்னும் எத்தனை இருக்கு? இன்னும் மேல மேல போனான். அப்போ அப்போ விராட்டுடைய ஆயுள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து, அவன் தெரியாம சொல்லிட்டா ஜாமி, தெரியாம சொல்லிட்டா ஜாமி அப்படின்னு வாப்பாருதான். இவ்வளவு நாள் கழிச்சு நான் இறந்து உன்னை அடையவா? முடியாது முடியாது, என்னால இவ்வளவு காலம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்க. ஆயுள் வேண்டாம் தான். ஆயுளுக்காக தவம் செய்யறாங்க. இவன் ஆயுளு அவ்வளவு பிரிஞ்சு இருக்க முடியாது பெருமாள், சீக்கிரமா கொண்டு சேருங்க அப்படின்னு அவர் முடியாது முடியாதுங்க. ஆயுள் என்னது தெரியாம சொல்றேன்னு பவுல் சொல்றாரு. உனக்கு ஒரு நாள் கூட ஆவல, நீ அதுக்குள்ள நீ என்ன செய்த? முக்தி கொடுங்க, போதுங்க, ஆயுள் முடியட்டும் பாப்போம். ஆயுள் முடிஞ்சா அந்த 3 வருடம், மனித வருடம் 3ஐ பொறுக்க முடியாது. ஒரு குழந்தை பெருமான பார்த்து அழுதுனா இவர் அழமாட்டாரா? இவ்வளவு வருஷம் பொறுக்க முடியுமா? என்னமா எல்லாரும் ஒன்னொன்னு ஒடுக்கிறத பார்த்துட்டு அப்படியெல்லாம் பெருமானை நோக்கி அழுகிறார்கள். அதெல்லாம் அந்த ஆயுளை கூட்டி தவம் செய்து கடயோகம் செய்து காய சித்தி நேடு பலகாலம் வித்தராய் இருந்து நின்மல நாளத்தை இல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பு என்று சித்தியார் சொல்றது. 7 தரும் மலர்குழலார் உடைத்தலைக்கே இடைக்கே எரிபடியின் பரிகடைக்கே கிடந்து இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பன் என்கிறார். விளங்குதாமா? அப்போ இறைஞானம் கூடியவர் வினைவழி அவர் எதோட கூடியிருந்தாலும் சரி, அந்த குஞ்சித்த சேவடி கூடியே இருக்கும். அதனால அந்த சேவடியை கூடுனா அதான் வீடு என்று சொல்கிறார். அதனால இந்த 11ஆம் நூற்பாவுல நமக்கு அந்த அறிவு பெற்ற பயன், அந்த அறிவை விளக்கிய அவனுடைய நன்றியை நினைப்பதுதான். பூசை பூரா அதுதானமா. பூசைன்னா என்னது? நன்றி கடன். அததான் முக்தி. அந்த நன்றி கடன் செய்வதுக்கு பேர் தான் முக்தி. முக்தினா எங்கேயோ கொண்டு அடைச்சுவான் போடுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்தம்மா ஐயோ
கைலாயத்துக்கு போன மாதிரி ஏதோ ஒரு ஊர் இருக்கு. அங்க போனா அது மாதிரி ஆட்கள் நிறைய இருப்பாங்க. அப்படின்னு அப்படிலாம் இல்லம்மா. அங்க பெருமான் செய்த அந்த உபகாரத்தை எண்ணி எண்ணி வாழ்வதுதான் முக்கியம். வேற என்ன முக்கியம்? அவன் கருணையை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் முக்கியம். வேற எதையும் நினைக்க கூடாது. அது உன்னைத்தான் நினைக்கணும். அதனால அத நினைச்சதுக்கு உங்களால முடியுமா? முடியாதே. அந்த சுந்தரமூர்த்தி தானே. சுந்தரமூர்த்தினா என்ன? ஞானமூர்த்தின்னு அர்த்தம். சுந்தரமூர்த்தினா என்னது? ஞானமூர்த்தின்னு அர்த்தம். அவரு சொற்றமிழால் என்னை பாடு அப்படின்னு சொல்றாரு. நான் என்னத்தை சொல்லி பாட? அவர் கேட்கிறார் பெருமானிடத்தில், நான் என்ன சொல்லி பாட? பெருமான் புகழ் எல்லை இல்லாம கிடக்குது. நான் எதுல தொடங்கி எங்க முடிக்க? அந்த பெருமான் புகழை எனக்கு சொல்லத்தான் தெரியுமா? அத அனுபவிச்சவங்களா சொல்லணும். அனுபவியாத என்னை போய் சொல்லுங்கிறீங்களே, என்ன சொல்றது என்று அவர் பெருமானிடத்துல கேட்டார். அவர் அந்த வள்ளுவர் சொன்னது போல சொல்றார், குழலினது யாழினது என்பர் தம் மக்கள் மழலைச்சொல் கேளாதவர் தான் அப்படி சொல்லி. நான் மழலைச்சொல் கேட்டவன், நீ திட்டின அந்த மழலைச்சொல் தான் எனக்கு அமுது. திட்டினேயாடி அப்படியே பாடப்பா, அந்த திட்டிலே பாடு என்று அவர் என்ன பாடணும் கூட அவர் சொன்னாதான் பாட முடியும் இல்லையாமா? அப்போ நாம் அந்த அறிவை கொண்டு இறைவனை நினைக்கணும், ருசிக்கணும். அதுதான் முக்கியங்கிறோம். எதை நினைக்க? அறிவை கொண்டு பெருமான நினைக்கனா எதை நினைக்க? அப்படின்னா அவன் உபகாரத்தை, நன்றுடையான் தீயதே இல்லான் தீய, அவன் செய்தது பூராமே உபகாரம் தான். இதுல எந்த உபகாரத்தை நான் அறிவேன்? நீ செய்ததெல்லாம் உபகாரம்தான். அந்த உபகாரங்களை நான் அறிவேனா? அறிய மாட்டேன். உபகாரத்தை பெறத்தான் தெரியுமே தவிர என்ன செய்யறன்னுலாம் தெரியாது சாமி. அதுவும் நீதான் சொல்லணும். காட்சினால் காண்பு இல்லையா? உணர்த்தாய் கணத்தும் உணரும் வகையறியா நாயும் என்று அவர் சொல்றார். அப்போ அந்த காணும் கண்ணுக்கு காற்றும் உடம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டல் என்று ஒரு உதாரணம் சொல்றாரு. அது முதல் பகுதி உபகார உரைப்பது. இறைவன் செய்கிற உபகாரத்தை உரைப்பது முதல் பகுதி. அவனுடைய உபகாரம் எல்லாம் எந்த ரெண்டுக்குள்ள அடங்குது? காட்சி காண்தல். காட்டு உபகாரம், காணு உபகாரம், அந்த ரெண்டுல அடங்குது. அப்ப அந்த காட்டு உபகாரம்னா என்ன, காணு உபகாரம்னா என்ன? என்னம்மா? என்னடா காட்டு உபகாரம்னா என்ன? அறிவை விளக்குவது காட்டு உபகாரம். சரி. இடையத்தை விளக்குவது காணு உபகாரம். தகுதிப்படுத்தி உணர செய்வது. அதனால இந்த அவர் சொல்றார், இறைவன்
அங்க முக்திதனில் 3 முதலும் வெளியே சுத்த அனுபோகம் துய்த்தல் சுத்த அனுபோகம் இல்லையா? அப்போ இந்த சிவாத்தி விதை செய்வர் போன்றவர்கள் என்ன சொல்வாங்க, மலத்துல நீங்கியதை போல இறைவனையும் இந்த உயிர்கள் நீங்கும். மலத்திலிருந்து நாம நீங்கிறோமா இல்லையா? அவத்தை மலத்தோடு கூடுறோம், நீங்கிறோம் இல்லையாமா? அது என்ன காரணம்? என்னமா? மலத்தோடு கூடவும் நீங்கவுமா இருக்கும். எதனாலமா? ஏன் அப்படி மலத்தோடு கூடுதலும் விடுதலுமா இருக்கும் அப்படின்னா, மலத்தினுடைய ஆற்றல் மெலிந்தால் விடுபடுகிறோம். மலத்தினுடைய ஆற்றல் அதிகமாயிட்டா அதுக்கு அகப்படுகிறோம் இல்லையா? அப்போ அந்த மலம் வினைக்கு தகுந்தால் போல வலுத்தலும் மெலித்தலுமாக இருக்கிறது இல்லையா? அதனால நாம மலத்துள் படுதலும் விடுதலுமாக இருக்கிறோம். விளக்குதாமா? ஆமா. அதே போல இறைவனிடத்திலையும் கூடணும்னா நம்ம அதுல இருந்து நீங்குவோம் என்று சொல்பவர் வேதவாத சைவன். சொல்றவன் யாரு? வேதவாத சைவன். அதுபோல சிவாத்தி விதை செய்வன் சிவத்தில் மீண்டு கருவிகளோடு கூடும் என்பார்கள். சிவத்திலிருந்து மீண்டு கருவிகளோடு கூடும் என்று சொல்பவர் சிவாத்தி விதை செய்வன். இவங்களெல்லாம் மறுத்து முக்தியில இந்த ஆன்மா நிச்சயம் சுத்த அனுபவம் தூக்கிக் கொண்டிருக்கும். சிவத்தை சேர்ந்த ஆன்மா இருந்து விடுபடாது. அதை சேர்ந்த ஆன்மா விடுபடாது. ஏன் விடுபடாது? சிவத்தை சேர்ந்த ஆன்மா விடுபடாது. ஏன்? சரியா சொல்லி. ஏன்னா அந்த அறிவினுடைய இலக்கணம் அது சிவஞானம். அது சிவசத்து, மாறாத அறிவு. அது சிவத்தை பற்றினா அதுல இருந்து மாறாது. அதனால அது அந்த அறிவுக்கு இயல்பது. அதனால இந்த ஆன்மாக்கள் அங்க சொல்ற மாதிரி நீங்காது. ஒன்று இரண்டாகி ஒன்றின் ஒருமையா இருமையாகி ஒன்றில் ஒன்று அழியும் ஒன்றாதியனில் தீயின் இல்லையா? ஒன்றாதியனில் ஒன்றாக தீயின் ஒன்று இரும்பின் உரலில் அன்றாம் உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும் ஒன்று நின்று உணரும் உண்மை உவமை ஆணவத்தோடு ஒன்றே என்பார் சிவபிரகாசத்தில் 87வது பாட்டு இல்லையா? அதான் உச்சியில நாம கூடுறது. ஒரு பொருள் இரண்டாகி கூடும் அப்படின்னா ஒரு பொருள் ஒன்று இரண்டாகி ஒன்று என்று சொன்னா ஒரு பொருளே இரண்டாகி இறைவனோடு கூடும் அப்படின்னு சொன்னா இருக்கிறதே ஒரு பொருள் தான். இருக்கிறதே ஆமா. ரெண்டா இருந்து முதல்ல ரெண்டா இருக்கும், பிறகு ஒன்றாயிரும் அப்படின்னா ஒன்று அழிஞ்சு போகும் இல்லையா? எருமையாகி ஒன்று அழியும். இதை ரெண்டும் கூடவே செய்யாது. ஒன்றாது என்ன ஒன்றாக அப்போ முக்கியகிறதே இல்லை. தீயின் ஒன்று இரும்பின் உரல் அன்றாம்
தீ இரும்பை சேர்ந்தது போலன்னு அதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அதுல அந்த பழுக்க காய்ச்சின எறும்பு அந்த தீயின் தொழிலை செய்வது போல இவனும் ஐந்தொழில் செய்வான்னு ஆயிரும், புத்தரும் ஐந்தொழில் செய்வானும் ஆயிரும். அப்படி செய்ய முடியாது. அப்போ அந்த முக்திக்கு அது உண்மையா சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ ஒன்றாக தீயின் ஒன்று எறும்பின உயிரின் நன்றா, உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும். அப்படின்னா அவனைப் போல அந்த பழுக்க காய்ச்சின எறும்பு தீயின் தொழிலை செய்கிறது போல முக்தி பெற்ற ஆன்மாக்கள் இறைவன் தொழிலை செய்யும் என்று அவர்கள் ஐந்தொழில் செய்வர் என்று அநேக ஈஸ்வரவாத மதமாயிடும். அது யாரு? அநேக ஈஸ்வரவாத மதம். அதுவும் சொல்லக்கூடாது. அப்போ என்ன சொல்லணும்? ஒன்றை நின்று உணரும் உண்மைக்கு ஓமை ஆணவத்தோடு ஒன்றை. கடைசியில முக்தியில் எப்படி இருக்கும்? ஆணவத்தோடு அத்விதம் ஆனது போல் மெய்ஞான தானுவோடு அத்விதம் ஆகும் நாள் என்னாலோ அப்படின்னு தாய்மானவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அதத்தான் சொல்லணும். கேவலத்துல ஆணவத்தோடு கலந்து ஆணவமாகவே இருந்தது போல முத்தியில சிவத்தோடு கலந்து இருக்கிறது தான் முத்தி. அப்ப அந்த முத்திக்கு கேவல நிலை ஓமையாகி இல்லையா? இத உண்மை விளக்க ஆசிரியர் மனவாச கடந்தார் என்று சொல்றாரு. அது நீங்க தான் சொல்லணும். நான் பாட சொன்னா அவ சொல்லுவாங்க. கேள்வி கேட்டா பாட்ட சொல்லணும், நான் சொல்றேன். பாட்ட சொன்னா வாசி தெரியுங்க. சொல்லு. என்ன பாடலையா? 50வது பாடலா? முத்திதனி 3 குதிரை அந்த பாடலையா? ஏழமுக்குதான் பத்தியா? அப்பா முத்திக்கு அழியாத காரணம் தானே. தத்துவங்கள் எல்லாம் தகசமாய் ஆன்மாவில் வெற்றி போல் முக்தி தந்து சித்தமலமற்றோ சேர்ந்திடுவர் என்று மதி சத்தியமாய் ஓதியிடும் தான். நீ சொன்னதை நான் அப்படியே எழுதி வச்சிருக்கேன். அதனால எனக்கு தெரியாதுன்னு இல்ல, நீ கேட்டா எனக்கு சொல்லணும்னு தோணல, அதனால சொல்லல. அப்போ சகல நிலை சுத்த நிலைக்கு ஓமையாகி இதுல கேவல நிலை சொன்னார் அவரு. இத சகலத்தை சொன்னார். சகலத்துல இந்த பன்னிறங்காட்டும் படிக்கும் போது இந்திரியமும் தண்ணீரமே தாட்டும் தகைஞ்சு நினைச்சு நிறையா இல்லையா? அந்த அசத்தாய் உள்ள வண்ணபேதங்களை நாம இதுவே நாம் என்று இருக்கோம். அப்படித்தானே இருக்கிறோம். தத்துவமே நாம் என்று இருப்பதும் விலகுதாமா? அப்போ சகல நிலை முக்தி நிலைக்கு ஓமையா சொல்றார். அதனால இங்க போகமாம் பொற்றாணிலில் புணர்த்தி, அந்த பொற்றாள் அதான் போகம். போகமாம் பொற்றாணிலில் புணர்த்தி, அந்த பொற்றாளுக்கு உள்புணர்த்தி, அதுக்கு வியாபியமாக ஆதியுடனுக்கு அழியா நிலையதுவே என்றருளி ஒக்க வியாபகம் தன்னுள் காட்டி மிக்கு ஓங்கும் ஆனந்தம் ஆழ்கடலில் ஆறா முதலித்து தான் வந்து செய்யும் தகுதியினால் ஓனுயிர் தான் முன்கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை என் கொண்டு போச்சு விசிப்பேன் யான் என்று சொல்றாரா இல்லையா? ஆமா, இதுதான் அந்த முக்தி நிலை. உண்மை விளக்கத்துல 46 பாடல வேலை, அந்த வேலை எரித்த வெளியாய் யாரை எழுத்தாரு? வேலை. எந்த வேலை? கருவேளை.
தார எந்த வேளை கருவேளை எழைத்த வெடியாய் நீன் இன்பக் கடற்கே தரித்து மதிமறந்த தையல். இன்பக்கடல்ல மூழ்கி மதிமறந்த தையல், தன்னை மறந்தவள், தன் நாமும் கெட்டாள் சொல்றமா இல்லையா? அப்போ மதிமறந்த தையல் வருத்தமெல்லாம் தீராய், அவருடைய துன்பத்தெல்லாம் நீக்கு என உரைத்து செங்கமரம் பூத்திருத்தாள். செங்கமரம் போல இந்த பூ போல இருக்கிற தாள் செங்கமல பூந்திருத்தாள். தாராய் அதை எனக்கு அடைக்கலம் தருவாயாக என்று என பல்கால் தாழ்ந்து இறைஞ்சி ஏறாரும் பூங்கொன்றை வாங்கி புகழ்ந்து புரி நெஞ்சமே இல்லையா? ஏன் கொன்றவராய் ஏன் நெஞ்சு தூது நிறைவு பேரின்பமான பிரம கிளத்தியுடன் ஓர் இன்பத்து உள்ளான் என்று உந்தி பெற என்பான். அந்த பேரின்பமான பிரம கிளத்தி அதுதான் அறிவு விளக்கம். அதோட ஓர் இன்பத்து உள்ளான், அவளோடு கூடி அந்த ஒருவனோடு கூடணும், ஒருவளோடு கூடி ஒருவனோடு கூடணும் சொல்றாளா இல்லையா? அப்போ ஆன்மா அந்த பரமுக்தியில சிவானந்த அனுபூதியில் அது விடயித்தல் உண்மையான அங்க அதுக்கு ஒரு அனுபவம் இருக்குது இல்லையா? அப்போ அங்க விடயம் இருக்குது, விடய அனுபவமும் இருக்குது. ஆலய விஞ்ஞானம் இல்ல, முதல்ல அப்படித்தானே சொல்லிச்சு. ஆலய விஞ்ஞானம் போல ஆயிடுமோன்னா ஆலய விஞ்ஞானம் இல்ல. ஏன்னா விடயப்பவன் இருக்கான், விடயம் இருக்குது இல்லையா? உண்மையா? அதுவும் முதல்வனை இன்றி அமையாமையில் எதுவும் அந்த சிவானுபூதி. அந்த சிவானுபூதியை இந்த ஆன்மா அனுபவிக்கணும்னா அதுக்கு யாரு வேணும்? முதல்வனுடைய கருணை வேணும். அதனால அதுவும் முதல்வனை இன்றி அமையாமையில் முதல்வனும் அந்த அனுபூதியை அந்த ஆன்மாவில் தங்கி நின்று உணர்தல் உண்மையில் அவனும் அந்த அவனுடைய இன்பத்தை அவனும் நுகர்வான், அவனுடைய இன்பத்தை அவனும் நுகர்வான் சொல்றார். விளங்குதா? அதனால முதல்வனும் அப்படிங்கிறதுனால ஆன்மா கூட சேர்ந்து முதல்வனும் அந்த அனுபூதியை, அந்த அனுபூதினா அந்த சிவானுபூதியை ஆன்மாவில் தங்கி நின்று, ஆன்மாவில் தங்கினான ஆன்மா அறிவிலே தங்கி, ஆன்ம அறிவிலே தங்கி அப்படின்னா என்ன? அதான் ஆவாகனம் ஸ்தாபனம், ஆவாகனமும் ஸ்தாபனமும் இல்லையாமா? இந்த பூஜை முடிக்காக இருக்கணும், சன்னிதானம் சன்னிரோதனம்லாம் செய்யறமா இல்லையா? அதுதான். விளங்குதா? அப்போ அந்த அனுபூதியை அவ எங்க இருந்து கொடுத்தான்? நம்ம அறிவிலே இருந்து தங்கி நின்று, ஆன்ம அறிவிலேயே கலந்து நின்று உடனாய் நின்று உணர்த்துதல் உண்மையில். இந்த கருத்து பற்றி அன்றே சிவ ஆகமங்கள்ல முதல்வனும் தன் ஆனந்தத்தை தான் அனுபவிப்பன் என்று ஓதியவான். அப்போ முதல்வனுடைய ஆனந்தத்தை அவனும் அனுபவிப்பான் இல்லையா? நுகருமா நுகரே, பணியுமா பணி அப்படி வருதாலே அதெல்லாம் தானே. அப்போ அந்த தானும் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பன் என்று ஓதியதனுடைய தாத்பரியம் என்ன? அனுபவிப்பானா உடனடியே அனுபவிக்கவும் கிடையாது, அவனுக்கு அனுபவமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். அனுபவங்கிறது யாருக்கு மட்டும்தான்? ஆன்மாவுக்கு மட்டும்தான். அப்போ அவனும் அனுபவிப்போம்னு சொல்லி இருக்குத, அதுக்கு என்ன அர்த்தம்?
அப்படின்னா அர்த்தம். ம்? என்ன அர்த்தமா? என்னம்மா? ஆமா, அதுக்கு ஆசிரியர் கருத்தறிந்து உரைக்கணும். டிக்ஷனரிய பார்த்து பொருளை சொல்லக்கூடாது. ஆசிரியர் கருத்தறிந்து உரைத்தன, அதுக்கு பேர் தான் தாத்பரியம். அதுக்கு பேரு தாத்பரியம்னா ஆசிரியர் என்ன கருதி இந்த சொல்லை இங்க வைத்தான் என்று உணர்ந்து அதுக்கு பொருள் சொல்லணும். டிக்ஷனரி எடுத்து பார்த்து சொல்லக்கூடாது. விளங்குதா? அப்படின்னா என்னமா? என்னப்போ? ஏன்னா மாணவன் ஆசிரியனோடு கலந்து ஆசிரியனாகவே நிக்கணும். அவன் சொல்றதுல இருந்து வேறுபட்ட ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவனாகவே நின்னாதான் அவன் என்ன கருதுகிறான் என்பது முதற்கொண்டு இவனுக்கு தெரியும். அவர் என்ன நினைச்சு இதை சொல்ல இங்க வைக்கிறாரு. சொல் என்பது ஒரு சடம் இல்லையா? அது சவிகற்ப உணர்வை தருவதுதான். எதுக்கு? சடப்பொருள்கள். விளங்குதா? சடப்பொருளை நாம விளங்கிக்கிறதுக்கு சொல்லோட சொன்னா ஓரளவு விளங்குது. சிவானுபவ சொல்லிறந்ததை சொல்லால் சொல்ல முடியுமா? முடியுமாமா? அத திருமூலர் என்ன சொல்றாரு? உரையற்ற ஒன்றுக்கு உரைகாணும் ஊமர்கள். உரையற்ற ஒன்று, வாக்கு மனத்தெல்லாம் கடந்து இருக்கு, அதுக்கு ஒரு உரை எழுதிட்டு இருக்க. மூடகால். கரையற்ற ஒன்றை கடைகாணல் ஆகுமோ? அது கரை கிடையாதுன்னு சொல்லிடு. கரையை தேடிட்டு இருக்க. உரையற்ற நீர்போல் சிந்தை தெளிந்தான் இல்லையா? அதுபோல உரையற்ற நீர்போல் சிந்தை தெளிந்தார்க்கு திரையற்றிருப்பன் இல்லையா? பெருமான் எந்த திரைங்கிறது அலைவாயாம நிற்சலனமான நீரிலே முகம் தெரிவது போல அவர்களுடைய நெஞ்சத்தில பெருமான் விளங்கி நிற்பான் என்று சொல்கிறார். விளங்குதா? அதனால இந்த கருத்து பற்றி தான் சிவாகமங்கள் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப அதுக்கு தாத்பரியம் அப்படின்னா ஒரு சொல்ல கருதுகிற பொருள். அவர் என்ன கருதி இந்த சொல்ல வச்சிருக்கிறார்னா, அனுபவிப்பான்னு சொன்னாலும் அறிவன் என்பது, அவனும் அவற்றது விடயத்தை அறிவன் என்பது தவிர அனுபவிப்போம்னு சொல்லக்கூடாது. அனுபவித்தல் என்பது அழுந்தி அறிதல். அவன் எதிலும் அழுந்துவதில்லை இல்லையா? அதனால இங்க அனுபவிப்போம்னு சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம்? அறிவன் என்பது. எந்த கருத்து அறியாத சிவாத்திவித செய்வர் முதலியோர் முதல்வனும் தன் ஆனந்தத்தை அனுபவிப்பவன் என்று கூறுவன். அனுபவிக்கப்படுற பொருளும் அனுபவிக்கிற பொருளும் ஒன்றா இருக்க முடியாது. ஆனா அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. பெருமானும் அவருடைய இன்பத்தை அனுபவிப்பார். கூறுவ அப்படின்னா கூறுவார்கள் இல்லையா? அப்போ அந்த சிவாத்திவித சேவர் என்ன சொல்றான்? பசு பாசம்ங்கிறது தனித்த பொருள் அன்று. பசுன்னு ஒரு பொருள், பாசம்னு ஒரு பொருள் உலகத்தில் தனியா இல்ல. அது சிற்சக்தியினுடைய பரிணாமம். அப்படி காட்சி தருவதெல்லாம் யாரு? சக்தி தான். பதி பசு பாசங்கள் தமிழ் வேற்றுமை.
என்ன வேற்றுமை அப்படின்னா, குணகுணிகளுக்கு உளதாகிய வேற்றுமை போல உட்பேதம். குணகுணிகளுக்குள்ள வேற்றுமை என்னது? என்ன வேற்றுமை? என்ன வேற்றுமைமா? சுபகத பேதம். என்னது? சுபகத பேதம். என்னம்மா? சுபகதம்னா ஒரு பொருளின் ஏகதேசம். மரமும் கிளையும் இளையும் போல. உட்பேதம், அதான் உட்பேதம். புறப்பேதம் கிடையாது. எது போல அப்படின்னா, மகாகாயம் குதாகாயம் ஒன்றாதது போல. விளக்குதா? வெளியில இருக்கிற ஆகாயம் ஒரு குடத்துக்குள்ள இருக்க ஆகாயம் ரெண்டும் ஒண்ணுதானே. உடஞ்சாது போய் சேருது. அப்போ உடம்புக்குள்ள இருக்கிறதுதான் வெளியிலையும் இருக்கு என்று. அதனால உட்பேதம் தான், புறப்பேதம் கிடையாது என்று. அதனால உயிர் சிவத்தில் வேறாகாது. உயிர் உலகம் எல்லாம் சிவத்துக்கு வேறு இல்லை, எல்லாம் அவனுக்குள்ள இருக்குன்னு சொல்றோம். நாம் அதை எப்படி மறுக்கிறோம்? என்னடா? சிவம்பிலோட குணம் தான் உறுப்புல இருக்கும். ஜடப்பொருள்ல இருந்து சித்து பொருள் தோன்றாதுன்னு வரல வரல. அமைக்க விடுங்க. ரெண்டு பிளக்கு அமைக்க. அதனால இந்த சிவாத்தி விதை செய்வன் சிவமும் சக்தியும் அன்றி வேறு ஒண்ணும் கிடையாது. இவங்க கிட்டத்தட்ட வைணவர் சொல்றது போல. வைணவர்கள் அது ராமானுஜர் சொல்றது. அவர் வசுதேவனுக்கு வேறாக உலகும் உயிர்களும் இல்லை என்பார். மூணு இருக்குது, ஆனா தனித்தனியா இல்லை. உடலும் உறுப்பும் போல என்பார். உடலும் உறுப்பும் போல. அத மாதிரிதான் சிவாத்திவிதர் சொல்றாங்க. அவங்க வசுதேவனை சொல்லியிருக்காங்க, இவரு சிவத்தை சொல்றாரு. விளங்குதாமா? சிவமும் சக்தி தவிர வேற எதுவுமே கிடையாது. உயிர்கள் எல்லாம் அந்த சக்தி தான் உயிராகவும் உலகாகவும் தோன்றுது அப்படின்னு சொல்வார். அதனால இந்த உயிரின் பொருட்டு உண்டாகும் தோற்றக்கேடுகள் எல்லாம் சிவத்துக்குத்தான் என்று சொல்வார். முதல்வனை கூடப்பெற்ற உயிர் அந்த முதல்வனோடு ஒன்றாகும். ஆதலால் முக்தியில் அவன் அருளால் உயிர் அறியும் என்பதும் முதல்வன் அறியப்படுவன் என்பதும் பொருந்தாது. முக்தியில அதான் நம்ம 6ஆம் நூற்பாவிலே பார்த்தது அதானே. ஆமா, கடைசியில் அவனைத்தான் சொல்லி முடிக்கிறாரு. என்னப்பா சண்டை போட்டு அடைக்கீங்க? முக்தியில ஆன்மான்னு ஒரு தனி பொருளே இருக்காது, அது சிவத்தோட கலந்துரும். வேற எதுக்கு சண்டை? அறியறதுக்கு ஒரு பொருளுமே இல்லை அப்படின்னு சொல்லுவான்.
விளங்குதாமா? அப்படி சொல்லக்கூடாது. அதனால இந்த உயிருக்காக இறைவன் அந்த உயிரோடு பொருந்தி உலகத்தை அறிவான் என்பது. உயிருக்காக சடத்தையும் அவன் அறிவான் இல்லையா? நாம இறைவன் முற்றறிவுடையவன், அவன் எல்லாத்தையும் ஒரு சேர அறிபவன் இல்லையா? அவன் இந்த சுற்றறிவு, முற்றறிவுடையவனுக்கு சுற்றறிவுங்கிறது கூடாதுங்கிறோம். அது எழுக்கு. ஆனா அவன் என்ன சொல்றாங்க? ஆமா, உலக உயிர் உயிருக்காக அறிவான். அவன் யாருக்காக அறிகிறான்? உயிருக்காக. அவன் சடத்தோடு கூடி சடத்தையும் அறிவான் என்று சொல்பவர்கள். இதெல்லாம் அந்த சிவாத்திவித செய்வருடைய கொள்கைகள். விளங்குதாமா? அதனால நாம அந்த மாயா உருவினன், மாயா உருவினை ஏழான் அப்படிலாம் சொல்றோம். அவன் இந்த மாதிரி சடத்தெல்லாம் அறிய மாட்டான். அப்படி இருந்தா நம்மள ஒருத்தன் சொல்றோம். அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் அறிவார்கள் என்று சொல்வார். அதெல்லாம் உயிருக்காக. அது அந்த சிவபிரகாசத்துல சொல்வாரா இல்லையா? ஆமா, சொல்லுவாரு. அதுல சொல்வாரு. அப்போ மண்டிய உயிருக்கா மண்ணின் என்று அறியுமறி இறைவன் உயிருக்காக அந்த பாசத்தோடு கலந்திருந்து அறிவான் என்றால், உண்டிட வேணுவானுக்கு ஒருவன் வேறு உண்டலாமே. ஒருவன் சாப்பிட்டதுக்கு பதில இன்னொருத்தன் சாப்பிட்டேன்னு சொன்னா அது பொருந்துவான்? பொருந்தாது. அப்படிலாம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அதை மறுக்கிறோம் இல்லையா? ஆமா. அதனால அந்த இறைவன் முற்றறிவுடையவன், அவன் சுற்றுப்பொருளை அறிதல் என்பது அத ஒன்னான் உட்பாவிலேயே அதை மறுக்கிறார். சுற்றுணர்வாய பிரபஞ்சம் சுற்றினர் என்று நின்ற சங்காரம் அவன் வழி அல்லது சுதந்திரம் என்று நிட்டலாம்னு சொல்லி இறைவனுக்கும் நமக்கும் உள்ள வேற்றுமையே என்ன? முற்றறிவும் சிற்றறிவும் தான் இல்லையா? அப்போ அந்த முற்றறிவுடையவனை சிற்றறிவு உடையவன் போல சொல்ல கூடாது. அதனால அவன் இந்த கருவிகளை சேர்த்து அறிய மாட்டான் இல்லையா? அப்படின்னு அவனை மறுக்கிறோம். கண்டறி புலன்கள் காணும் கருத்தினால் ஒருவன் ஞானம் கொண்டு உள்ள மறியமனில் உண்டிட வேண்டுவானுக்கு இல்லையா? உண்டு பேர் உண்டலாமின்னு சொல்லி மறுப்பான் இல்லையா? அதனால இறைவன் உயிருக்காக கருவிகளோடு கூடி அவன் உலகத்தையும் நுகர்வான் என்பது பொருந்தாது என்பது. முற்றறிவுடையவனுக்கு சுற்றறிவுங்கிறது இழுக்கு இல்லையா? சுற்றி அறிவதெல்லாம் தோன்றி நின்று அழிகிற பொருள் இல்லையா? ஆமா. அப்போ அவங்க அறிவான்ங்கிறதெல்லாம் அனுபவிப்பான்ங்கிறது தான். அனுபவிக்க மாட்டான். ஆனாலும் அவன் எல்லாத்தையும் அறிவான். அவனால் அறியப்படாத பொருளே கிடையாது என்பது. அதனால இந்த முற்றுணர்வுடைய சிவத்துக்கு இந்த பிரபஞ்சத்தை சுற்றி அறிவதாகிய சுற்றுணர்வும் உண்டு. அதனால் இறைவனால் பிரபஞ்சம் சுற்றி அறியப்படும் என்று சொல்வது பொருந்தாது. பிரபஞ்சத்தை முதல்வன் சுற்றி அறியாவின் முற்றுணர்வுடையவன் என்பது முதல்வன் என்பது பொருந்தாமல் போலும். கட்டு நிலையிலும் கூட உயிர்கள் பொருட்டு இறைவனை எல்லாம் அறிந்து அனுபவிப்பன் என்பார்கள். காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானும் தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிழ்ந்தடிகள் நின்றவாறே சொல்றாரா? அறிவானும் அறிவோன் தான் அறிவிப்போன் அறிவாய் அறிகின்றோன் அறிவுறு மெய்ப்பொருள் தானும்
வியந்தீது எனப்படும். அப்பொருள் யாவும் அவனே என்று அது அறிவானும் தானே, அறிவாய் அறிகின்றான் தானேன்னு அற்புத திரு அந்தாதியில சொல்றாரு இல்லையா? ஆமா. அப்புறம் திருட்டாந்தமும் தாட்டாந்திகமும் ஒன்றாகாது. அதாவது மேற்கோளும் ஓமையும் ஒன்றாகாது. இதுபோல நுகர்வோனும் நுகர்பொருளும் ஒன்றாகாது. நுகர்வோனும் நுகரப்பொருளும் ஒன்றாகாது. அதனால அணிந்தி அறிதலே அனுபவித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் இல்லையா? அறிந்த பொருள்ல அழுந்துதல் தான் அனுபவம். அந்த இயல்பு ஆன்மாவிற்கு என்று முதல்வனுக்கு இல்லை. அழுந்தி அறிதல் என்பது முதல்வனுக்கு இல்லை என மேற்காட்டி போன்றவையானும். எவ்வுலகும் ஒன்றொன்றாய் பார்த்து உணர்வது என்பதனாலே இல்லையா? அது எவ்வுலகும் ஒன்றா பார்க்கும். எப்படி பார்க்கும்? ஒன்றா பார்க்கும், ஒன்றா பார்க்கும், ஒன்றாது பார்க்கும், ஒரு சேர பார்க்கும், ஒன்றாது பார்க்கும் அப்படின்னு ரெண்டு விதமா சொன்னாரா இல்லையா? அதனால அவன் அறிந்த பொருளை அழிந்ததுதான் அனுபவம். அதை அவன் செய்வதே இல்லை. அப்போ ஆனந்த ரூபமே முதல்வன். அதனாலதான் தன்னை புதிதாக அனுபவித்த என்பது அவனுக்கு இல்லை இல்லையா? அதனால இன்பு அதனை எய்துவாருக்கு உருவம் இன்பகனம். அதனால அவனுக்கு அனுபவம் இல்லை என்று சொல்கிறார். அதனால இந்த ஆன்மா கூட இறைவன் என்றாலும் அவனுக்கு அனுபவம் கிடையாது. அத சொல்றதுதான் அந்த முதல் அதிகரணத்துல 2வது பாட்டு. இந்த முதல் அதிகரணத்துல 2 பாட்டு இருக்குது இல்லையா? அதுல பாட்டு இந்த ஒண்ணு ஒன்னா அறிகிறவனுக்குத்தான் விகாரம். அதுவாய் மாறி அறிகிறானா இல்லையா? அப்படி அறிகிறவனுக்கு தான் விவாகரம். ஒரு சேர் அறியவன், ஒன்றாவது அறிபவன், அவனுக்கு விகாரமே கிடையாது என்று வேற்றுமை சாட்டுவான். அதனால பெருமானுக்கு அழிந்தி அறிதலுங்க பேச்சுக்கே இடமில்லை என்று. அதனால இறைவனுக்கு அனுபவம் என்பது இல்லை. அதனால அவர் எண்ணுள் கறந்து என் பின் வந்தருளி, என் பின்னாலேயே வந்த என்னையும் தன்னையும் அறிவென்றியற்றி அறிவிலே நின்று செலுத்தி என்னது யான் என்னும் அகந்தையும் கண்டு. நீ என்ன செஞ்சாலும் எதை எல்லாத்தையும் எப்படி நினைக்கிறேன், இது என்னுடையது அப்படின்னு நினைக்கிறோம். என்னையும் யான், என்னது யான் என்றும் அகந்தையும் கண்டு யாவையும் யாங்கனும் சென்று, ஒவ்வொரு பொருளுக்கும் புறத்திலே சென்று புக்கு பெயர் துளி பெயர்ந்து இல்லையா? உள்ள போகும்போது போறான், வெளியில போகும்போது போறான். மிக்க போகம் விதியால் விளைத்து என் பணியாளாய் என பிரியாதே ஓடி மீழ்க என ஆடல் பார்த்திட்டு என் வழி நின்றன எந்த அண்ணோ என்று சொல்லுவார். எனவே அவர் மதம் போலி என்று அந்த கருத்தின் ஒளிகள். அதனால நமக்காக அவன் அறிவான்னு சொல்றது பொருந்தாது என்று கொண்டு அந்த கருத்தை நீக்கிறீர்கள் இல்லையா? ஏன்னா சாவி போல் மற்ற சமயங்களுக்கு ஆவி அறாதே. சொல்லிருக்காரா இல்லையாமா? சொல்லிருக்காரா? எங்க சொல்லிருக்காரு? எண்ணுள் கறந்து 18,
இப்ப இன்னொன்னு சொன்னது தெரியலையா? என்னம்மா இப்ப எதை சொன்னீங்களா? அது கேட்கல. சாபி போல் பதன் தானையா? நெல்லில் பதன். அது எங்க சொல்லியிருக்காருன்னு கேட்கேன். சாபி போல் மற்ற சமயங்களுக்கு ஆவி யாராதே இங்க சொல்லிருக்கு. இந்தியார் 31 சாபி போல் மற்ற சமயங்களுக்கு ஆவி யாராதே என்று வர அப்படின்னு சொல்றது. அவ்வூரே கேளாது, அவங்க சொல்றத கேளாத, அவங்க சொல்ற கருத்தை தள்ளுங்கிறார். அதுக்குதான் இதை சொல்றது. அவங்க சொல்ற கருத்தெல்லாம் அவர் மதம் போலி என்று அந்த கருத்தை ஒழிக, கருத்தை நின்று ஒழிக. அவனுக்கு ஒழிக இல்ல, கருத்து என்னடா இங்கே ஒழிக வாழ்க்கை. அற்றேன் முதல்வன் உயிர்களுடன் நின்று அனுபவிப்பன், அவனும் உயிர்களுடனா இருந்து அனுபவிப்பன், காணும் உபகாரம் செய்வன் என்றான். நீங்க சொல்றது அதுதான். அவன் கூட இருந்து அனுபவிப்போம்னா காணும் உபகாரம் செய்தால் அவன் கூட இருந்து அவனுக்கும் அந்த அனுபவம் வரும். விளக்குதா? காட்டு உபகாரம் மட்டும் செஞ்சா காட்டிட்டு பேசாம இருந்துக்குவான். கூடயே போனோம்னா இதெல்லாம் வந்துடும். அதனால அப்படி செய்வானாயின் காட்டுதல் மாத்திரையான் அமையுமாயின், அமையுமாயின் என்ன அதோட நிறுத்தலாம். அன்று காந்தங்கண்ட பசாசத்து அவையே, காண்டங்கண்ட பசாசத்து அவையே எவையே? எங்கம்மா சொல்லிருக்கு? இது எங்க வந்தது? எல்லாம் இப்படி பார்த்து 5ஆம் நூற்பா விளம்பிய உள்ளத்தால் மெய்வாய் தனியும் அளந்தறிந்தறியா அவே ஆங்கவே காந்தங்கண்ட வசாசத்து. அவையில் செயல்படுவதெல்லாம் காந்தத்தின் முன்னால எறும்பு செயல்படுவது போல அப்படின்னு சொல்றாரா? அதனால அது 5ஆம் சூத்திரத்துல சொன்ன மாதிரி, அதனால விகாரம் எய்தாமை படப்பட்டது. அதை சொன்னதுக்கு காரணம் விகாரம் அடையாமல், காந்தம் மாற்றமடையாமல் இருப்பது போல இறைவன் மாற்றமடையான் என்பது இல்லையா? அதனால இப்ப நீங்க சொன்ன இதெல்லாம் பொருந்தாது. நம்ம அதை செஞ்சோம்னா மாறிடுவானே, அதான் அவிகாரவாதிங்கிறது இல்லையா? அவ்வளவினன்றி ஆன்மாக்களின் உடனின்றி அவற்றோடு ஒப்ப காண்டலும் செய்யுமாயின், இதை நம்ம மறுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி காண உபகாரமும் செய்யறானா ஆன்மாக்கள் போல கற்றுட்டு விகாரியாவான் சேர ஒரு தலையான். விகாரியாவான் சேர்தல் என்ன? ஆன்மாக்கள் போல கற்றுட்டு, ஆன்மாக்கள் போல அவனுக்கும் பந்தம் வந்து விகாரியாவான், விகாரியாவான், அவனும் விகாரம் அடைவான். சேரல் தான் இது. அவனும் அந்த விகார பொருளோடு சேர்க்கப்படுவன். விகாரப்பொருள்லாம் அழியும் மாதிரியா அழிபொருளோடு சிவப்பும் சேர்க்கப்படுவன். அதான் சேரல் இல்லையா? அந்த அந்த இலக்கணத்தோடு இதுவும் ஒத்ததாகி இவனும் என்ன ஆயிடுவான்? சடப்பொருள் ஆயிடுவான். விகாரி ஆவான் சேரல் அழிபொருள் ஒரு தலையாம். அப்போ ஒரு தலையாமான ஒரு தலை என்ற பெயர் சொல் அது இன்றியமையாமை. ஒரு தலைனா
அது என்ற ஒரு தலைங்கிறது நாம ம், காலையில இருதலையும் பற்றின்னு பார்த்தோம். இருதலையும்னா என்னது அங்க? ஆ? அவர் கொண்ட கொள்கை என்னம்மா? அவர் வீட்லையும் அவருடைய சபதத்தை காப்பாற்றணும். அவர் பெரியவங்க சொல்றதுக்கும் ரெண்டு கொள்கை. அந்த கொம்புல ரெண்டு பக்கம், தண்டுல ரெண்டு பக்கம் பக்கம் அப்படின்னு ரெண்ட சேர்த்ததுல ஒரே சொல்ல ரெண்டு கருத்தை சொன்னாங்க ரெண்டையும் காக்கணும். இல்லையா? இங்க இங்க ஒரு தலைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஒரு தலை அப்படிங்கிறது நோ அதர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரியா? இதுக்கு தவிர வேற ஒரு வழி இல்லைங்கிறது. ஒரே வழிதான் ஒரே வழி. அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்ன பேரு? ஒரு தலை. ஒரு தலை. இதை தவிர ஒரு வழியே இல்ல அப்படின்னு விளங்குதா? ஒரு தலை ரெண்டு தலைன்னு தலையை அணிட்டு இருக்கக்கூடாது. இது கட்டாயம், வழி இல்ல, அதே இன்றியமையாம், நிச்சயம். ஒரு தலை ஆமால் எண்ணும். ஒரு தலை ஆமால்னா ஒரு தலை ஆகுமோ எனக்கு சொல்றது. இது ஈஸ்வர அபிகாரிகள் எழுப்பும் ஆசங்கையை நீக்கி. அப்போ அவன் காட்டு உபகாரம் செய்ததோடு நின்றுட்டான்னா விகாரம் அடைய மாட்டான். காண உபகாரம் செஞ்சா அவனும் விகாரம் அடைவான் என்று சொல்ற. கண்டிப்பா விகாரம் அடைவான்ங்கிறாங்க. அந்த ஐயத்தை நீக்கி ஏதுவை வலியுறுத்துவதற்கு. ஏது என்னது? என்னமா? அமைதலும் இல்லை விளைதலும் இல்லை பார்த்தோம். ஆன்மாக்கள் அவனையின்றி அமைந்து ஒன்றையும் ஆன்மாக்கள் அவனையின்றி ஒன்றையும் அமைதலும் இல்லை விடையித்தலும் இல்லைங்கிறது. அறிதலோ அனுபவித்தலோ இல்லை. அவனையின்றி நான் அவனுடைய உபகாரம் இல்லையா? அப்போ அதை வலியுறுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பண்பா காட்டுறாரு. அப்போ இங்க ஈஸ்வர அபிகாரவாதி உயிர் முதல்வன் உபகாரத்தை விரும்பிச்சுன்னா உயிருக்கு அவனுடைய உபகாரத்தை எதிர்பார்த்து தான் இதெல்லாம் செய்யும்னா, முதல்வனும் அவனும் அறிவுடைய பொருள் தானே, அவனும் இன்னொருடைய பொருளினுடைய அதிகாரத்தை உபகாரத்தை அவன் வேண்டி நிற்பான் இல்லையா? அப்படி ஆயிடுமா இல்லையா? அப்படி அப்ப வரம்பிட்டு செல்லுத. அப்ப அவனுக்கு இன்னொரு ஒருத்த வேணும் அப்படின்னு அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதனால அப்படி சொல்றது பொருந்தாது என்று. இந்திரியங்கள் உயிரால் அறிதலால் உண்டாகிற பயன் உயிருக்கு என்று இந்திரியங்களுக்கு இல்லாதவாறு போல இல்லையா? உயிர் அறிதலால எவ்வளவு பயன் யாருக்கு? உயிருக்கு தான். அதனால இந்திரியங்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதுபோல உயிர் முதல்வனால் அறிதலால் உண்டாகும் பயனும் உயிருக்கே அன்று முதல்வனுக்கு இல்லையாதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ உயிர் கருவிகளோட நிக்குது. எதுக்காக நிக்குது? கருவிகள் தடம். அது ஒரு சித்துப்பொருள் இல்லாம வேலை செய்யாது. அதனால சித்துப்பொருள் உடனா கண்டிப்பா நிற்கணும். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த உயிர் கருவிகளோட நிக்குதுன்னா அந்த கருவிகளால ஏற்படுற பயன் கருவிக்கு இல்ல, உயிருக்கு தான். இப்ப பயன் பெறுகிறவன் உடனே நிற்கான் அப்படின்னு சொன்னா அது லாஜிக்கா ஓகே தான். ஏன்னா பயன் அவனுக்கு, அதனால அவன் கூட இருக்க வேண்டியதான். பொருள்ல பார்த்தா
அதுபோல உயிர் கூட இறைவன் நிக்கிறான்னா, உயிர் முதல்ல சடம் இல்லையா? அந்த கருவி மாதிரி உயிர் சடம் இல்லைங்கிறது ஒரு பாயிண்ட். அதனால அவனுக்கு கூட இருந்து காணணுங்கிற அவசியம் இல்லை, காட்டினா மட்டும் போதும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இவன் உடனா நிக்கிறதுனால, உயிர் உடனா நிக்கிறதுனால பயன் அதுக்கு. இறைவன் உயிரோடு ஒன்றாக நின்றால், அறிவுடைய பொருளோடு இறைவன் ஒன்றாக நின்றால் பயணம் அவனுக்கு போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னு ரெண்டு தடை சொல்லிருக்காங்க. முதல்ல உயிர் சடம் இல்லைங்கிறது ஒரு தடை, கூட நிக்கிறதுனால பயன் அவனுக்கு போறதில்லை, அதுவும் இல்லை. அதனால ரெண்டு காரணத்தினால அப்படி இறைவன் உடனாய் நிற்பான். காட்டு உபகாரத்தை விட காணு உபகாரம் செய்வான்னு சொல்றது பொருந்தாதுங்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம். அப்போ அத மறுக்கிறாங்க. உயிருக்கு பல்வேறு வகைப்பட அறிவு நிகழ காண்கின்றமையால் அது முதல்வன் உணர்த்தும் வேறுபாட்டால் நிகழும். ஆகலின் அவன் நிர்விகாரி என்பதோடு முரணும். அப்படி இறைவன் உடனாயிருந்து அந்த காணு உபகாரம் செய்து உணர்த்தினான். உயிர்களுக்கு அறிவு பல்வேறு வகைப்பட நிகழுது. ஒவ்வொரு கருவியை பற்றி ஒவ்வொரு காலத்துல வெவ்வேறு விதமான அறிவு விளங்கிட்டு இருக்கா இல்லையா? ஆமா. அப்போ இறைவன் தான் இந்த உயிர்களுக்கு அறிவிக்கிறான். அப்போ உலகத்துல பல்வேறு உயிர்களுக்கு பல்வேறு வகைப்பட அறிவிப்பது யாரு? ஒருவனாகிய இறைவன் இல்லையா? உயிர்களுக்கு அறிய வேண்டிய விடயங்கள் பல இல்லையாமா? கட்டு நிலையிலன்னா வினைக்கு தந்தாப்புல எக்கச்சக்கமான விடயம் இருக்குது, அப்படித்தானே? ஆமா. முக்தி நிலையில அப்படிதான். முக்தி நிலையில இறைவன் ஒருவனா இருந்தாலும் அவனுடைய உபகாரங்கள் பலவாக உணர்த்த வேண்டியிருக்குது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வெவ்வேறு விதமா அறிவிச்சா அவனும் விகாரி ஆயிடுவான். அந்த நிர்விகாரின்னு சொல்லக்கூடிய சிவம் கூட என்ன ஆயிடுவான்? விகாரி ஆயிடுவான் என்று சொல்கிறார்கள். அப்போ அவனும் அவன் நிர்விகாரி என்ற வசனத்தோடு முரண்மான். அதனால உயிர் தானா அறியும்னு சொல்லிட்டு போ, அறிவிக்கத்தான் அறியும்னு சொன்னா இந்த சிக்கல்லாம் வரும். அதனால என்ன சொல்லுது? அது தானே அறியும் அறிவுடையதுன்னு சொல்லுன்னு சொல்றான். என்னமா? சரி, அப்போ என்ன சொல்ற? அப்ப சொல்றதை ஏத்துக்கிட மாட்டீங்க. அதனால ஏண்ட அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது. ஏண்ட பரமுக்தியின் கண்ணும் இந்த பரமுக்தியிலே அவனும் இந்த உயிர்களோடு கூட இறைவனும், இந்த உயிர்களோடு கூட காணுகின்ற உயிர்களோடு கூட காட்டுபவனும் காட்டுகின்ற இறைவனும் என இறந்ததையே எச்சவும் அவற்றது இந்த முத்தான்மாக்களது. அது என்பது ஆன்மாக்கள். அது ஆறாவெட்டும் அறிதல் கிழமை இல்லையா? உரிமை பொருள் உணர்த்தது அறியப்படும் பொருளை அவனும் உணர்வான் என்பது. விடயம் அப்படின்னா புலன், அது பெத்தத்துல உலக விடயம், முக்தியில மிகு புலன் ஆகிய சிவமும். அதனால இந்த தன்னை பற்றுதல்ங்கிற குற்றம் வராது. அறிகிற பொருளும் அறியப்படும் பொருளும் ஒண்ணுன்னு சொல்ற. தன்னையும் தானே காணும். எப்படி காணும்?
தான் அதுவாகி நின்று. அதனால அந்த குற்றம் வராது. அதனால தன்னைப்படுதல் படுத்துதல் என்ற குற்றம் என்று. ஆன்மாவின் கண்ணதாய் நின்று காணுதலாம். அப்போ ஆன்மாவுக்கு கண் போல நின்று யார் பார்க்கிறார்? இறைவன் பார்க்கிறதுனால, உணரும் என்றதனால அனுபவியான் என்பது பெறப்படும். கண்ணாயிருந்து உணர்வான்னு சொல்லியிருக்கு. அப்படி சொன்னதுனால அவன் முத்தான்மாக்களது அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை. அதெல்லாம் அறிவான் என்பது. அனுபவிப்பான்னு சொல்ல கூடாது. அப்போ அவனும் அவற்றது விடயத்தை அறிவன் என்பது. இவ்வான்மாக்கள் அவனை இன்றி அவனுடைய உபகாரம் என்று ஒன்றை அமைதலும் இல்லை, விடயத்தலும் இல்லை. ஒன்றை அமைந்து ஒன்றையும் விடையா என்பது. இறைவன் அத்துவிதமாய் கலந்து நின்று உணர்த்த உணரும் இயல்பினவாகிய ஆன்மாக்கள் அவனை அந்த உணர்வின் தமிழாக இருக்கக்கூடிய பெருமானின் உதவி இன்றி ஒன்றை முற்றுண்மை அமைதலும் இல்லை, விடையித்தலும் இல்லை ஆகலாம். ஏன்னா அதான் ஐந்தையும் ஒக்க உணராது உள்ளமேனான அந்த ஏகாரம் பெரியலை. ஆன்மாவே உள்ளம்ங்கிறது ஆன்மா. அவற்று ஐந்தும் போல் அது அதுவாய் நிறைந்து, ஐந்தும் போல் அது அதுவாய் நிறைந்து அதன் கண் அடைந்து நின்று உணர்வது உணரும். எதை உணரணுமோ அதை மட்டும் உணரும். ஆகலால் ஐந்தையும் ஒக்க உணராது ஐந்தையும் ஒக்க உணராது ஐந்தையும் ஒன்று ஒன்றாய் பார்த்து உணர்வது இல்லையா? அவன் ஒரு சேர அறிவான். ஆனா உயிர்கள் ஒன்று ஒன்றாத்தாரு. அவனை போல ஒரு சேர அறிவான். அதனால இங்க ஒன்று ஒன்றா அறிகிறவன் அது அதுவாய் அழுந்தி அறிகிறவனுக்கு தான் விகாரம். ஒரு சேர அறிந்து நிற்பவனுக்கு விகாரம் கிடையாது. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஒருபோது பாக்குறான்னா அழுந்தாது பாக்குறது. அதனால அவனுக்கு என்ன கிடையாது? விகாரம் கிடையாது. அதனால உள்ளமே விகாரம், அது ஏகாரம் பெருநிலை. அவற்று ஐந்தும் போல் அது அதுவாய் நிறைந்து அதன் கண் அடங்கி நின்று உணர்வது உணரும். எதை உணரணுமோ அதை உணரும். ஆகலான் ஐந்தையும் ஒக்க உணராது. ஐந்தையும் ஒரு சேர அவனை போல உணராது. ஆமா, ஒன்று ஒன்றா பார்த்து உணர்வது உள்ளமே. ஆகலால் பலவான விடயங்கள் போல தன் தன்மையும் பலவாகி விகாரப்பட்டு இருக்கும். அங்க அப்படி உடனா என்று ஆன்மா அனுபவிக்கும் பொருட்டு சிறப்பாயும் அறிவான் இறைவன். அதை ஒரு சேர பார்க்கான். ஒன்று இல்லையா? ஒன்றா பார்க்கிறான், உணர்ந்து பார்க்கும். ஆதலால் அவன் இந்த உயிர் போல விகாரியாவான் அல்ல என்பது. அந்த உயிர்கள் மாதிரி அவன் விகாரம் அடைய மாட்டான். ஏன்? ஒரு சேர அறிவான்.
இந்த உயிர்கள் போல ஒன்று ஒன்றாக அறியலை. அதனால உள்ளமே அவற்று ஐந்தும் போல் அது அதுவாய் நிறைந்து அதன்கண் அடங்கி நின்று உணர்வது உணர்வு. எதை உணர்த்தினானோ அதை உணர்வு. ஆகலான் ஐந்தையும் ஒக்க உணராது. ஒரே நேரத்தில் அஞ்சையும் உணராது. ஐந்தனையும் ஒன்றா பார்த்து உணர்தல். ஒவ்வொன்னா பார்த்து இது சித்தான்னு ஒன்னொன்னா பார்த்து தான் உணரும். ஆகலான் பலவாய விடயங்கள் போல் தன்னுடைய தன்மையும் பரவாகி விகாரப்பட்டு இருக்கும். ஆயின் இதெல்லாம் ஒண்ணு சொன்னாரு இல்லையா? அப்படி சொல்லிட்டு போனாலும் ஒன்றுங்கிறது பதி, ஒருவன் என்னும் ஒருவன். அந்த பதி ஒன்னொன்னா பார்த்து உணருது. பதி எவ்வுலகம் 224 புவனம், எவ்வுலகம் உணர்ந்து பார்க்கும். ஒன்றா உணர்ந்து பார்க்கும். எல்லா உலகத்தையும் ஒரு சேர உணர்வான். அதனால ஒரு சேர அறிகிறவனுக்கு விகாரம் இல்லை. ஒன்னா அறிகிறவனுக்கு விகாரம் உண்டு. அது அதுவாய் மாறித்தானே அறிகிறான் இல்லையாமா? அதனால அவனுக்கு விகாரம் உண்டு. இறைவனுக்கு விகாரம் இல்லை. எவ்வளவு ஒன்றொன்றா பார்த்து உள்ளமே உணர்ந்து திருப்பி உள்ளவே. ஆமா, ஒன்னொன்னா பார்த்து உணர்வது உள்ள மட்டும்தான். இறைவன் எவ்வுலகும் ஒன்றா பார்க்கும். ஒரு சேர பார்ப்பான், ஒன்றாவது பார்ப்பான் இல்லையா? அது அழுந்தாது பார்ப்பான். உயிர் ஒன்றா உணரும். இறைவன் எதை உணர்த்துறானோ அப்படி ஒன்னா உணரும் இல்லையா? அப்படி பார்க்கறதுனால அது அது அதுவாய் மாறித்தான் உணரும் இல்லையா? இதெல்லாம் அசத்து. அதனால இந்த முதப்பாட்டுல இறைவன் காட்டு உபகாரம் செஞ்சா அதனால அவன் விகாரம் அடைய மாட்டான். அவனை பத்தி நீ கவலைப்படாத. யாருக்க? சிவாத்தி விட ரொம்ப பக்தி முத்தி போச்சு. அவர் என்னத்துக்கு ஆவார் பெருமான்னு ரொம்ப இறக்கப்படுறாரு. எப்பா ரொம்ப இறக்கப்படாத அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆமா, அவன் எல்லா உயிர்களோடும் கலந்து நின்று உயிருக்காக அறிந்தாலும் அவன் ஒன்னாத்தான் அறிவான். ஒன்னாத்தான். ஆமா. அப்போ இந்த இறைவன் ஒரு சேர் அறிகிறான். இவன் ஒன்னா அறிகிறான். ஒன்னா அறிகிறான்னா எந்த ஒன்றை அறிகிறானோ அது மயமாக மாறி அறிகிறான். அப்படி இந்த மாறுதல் தான் விகாரம். கண்ணால பார்க்கும்போது கண்ணாகவே நிற்றான். செவியாக கேட்கும் போது செவியாகவே நிற்றான். அவற்றினால் ஒற்றித்து நின்று காணி நல்லது ஒன்றை விடையா. அப்படி நின்னா மட்டும்தான் அவனுக்கு அனுபவமே வரும். அதோட ஒன்றி நின்றா மட்டும்தான் அனுபவம். வெளியில நின்னா ஆராய்ச்சி, வேற நின்னா ஆராய்ச்சி ஆகும். விளங்குதாமா? அந்த பாத்திரமே இவன் நினைக்கணும். அப்பர் சாமி அவரை காமிக்கான் ஒரு சினிமால. நீங்க பாக்குறீங்க, நீங்க அந்த அப்பர் சாமியாவே மாறினாதான் அவருக்கு வந்து அனுபவம் உங்களுக்கு. இந்த பாரு இந்த கிரேடு நடிக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு ஆராய்ச்சி தான் வரும். விளங்குதாமா? அந்த பாத்திரமாகவே மாறணும். ஏன்னா அனுபவம் நமக்கு அந்த பாத்திரமா நினைச்சாதான் அதுக்கு வர்றது நமக்கு வரும் இல்லையா? இறைவன் அப்படி இல்லை. அவன் ஒரு சேர பாக்குறான் இல்லையா? எல்லாத்தையும் ஒரு போல் அடிதான். ஒரு போல் அடிதவனுக்கு அழுந்துதல்ங்க பேச்சு கிளம்பில்லை இல்லையா? ஆமா, ஒன்றாவது பாக்குறான். உணர்ந்தும் உணர்கிறான்.
கலவாமல் நிற்கிறான். அப்போ அதான் அவையே தானேங்கிறார். அவையே இருந்தாலும் இவன் தானே அந்த தன்மையை பெறமாட்டான், அதுக்கு வேறாக நிற்பவன். அதனால அவனுக்கு விகாரம் இல்லை அப்படிங்கிறார். அப்போ அந்த உள்ளமே அப்படிங்கிறது அந்த திருநிலை ஏகாரம். அவற்று ஐந்தும் போல் அது அதுவாய் நிறைந்து அதன் அடைந்து நின்று உணர்வது உணரும். உணர்வது உணரும்னா இறைவன் விதித்ததை உணரும். ஆகலாம் ஐந்தையும் ஒக்க உணராது. அவன் எதை விதிச்சிருக்கானோ அதை மட்டும் ஒரு காலத்துல இல்லையா, அது திருக்குறளை சொல்றாரா இல்லையா? என்ன சொல்றாரு? சென்ற இடத்தால் செலவிடாது தீதுருகி நன்றின்பால் உயிப்பது அறிவு அப்படின்னு ஒரு குறள் இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையாமா? இருக்குது. அப்போ அந்த குறளை சொல்லும் போது சென்ற இடங்களால்னு சொல்லணும் இல்லையா? இப்போ கண்ணுக்கு விடயம் உருவம், செவிக்கு விடயம் சப்தம், மூக்குக்கு விடயம் மனம், சுவைக்கு விடயம் ரசம். இப்படி ஒவ்வொரு பொறிக்கும் ஒவ்வொரு விடயம் இருக்குது. அப்போ 5 பொறினா 5 விடயம் இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்றாரு? சென்ற இடத்தால்னு ஒண்ணுதான் சொல்றாரு. சென்ற இடங்களால் சொல்லணும், அப்படி சொல்லல. ஏன் சொல்லல? ஏன் சொல்லலன்னா இந்த ஆன்மா ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு பொறியை பற்றி தான் அறியும். ஒரு நேரத்துல ஆமா இதை விட்டுட்டு தான் அடுத்ததை பற்றி அடுத்ததை அறியும். ஒரே நேரத்துல அறிய முடியாது. அப்படி முடிஞ்சா அதனால எங்க ஆகலால் ஐந்தையும் ஒக்க உணராது. உயிர்கள் ஒரு சேர ஒரே நேரத்துல எல்லாத்தையும் அவன் விதித்த ஒரு பொருளை என்று சுதந்திரமாய் எல்லாவற்றையும் ஒரு சேர உணரவே உணராது. ஐந்தனையும் ஒன்று ஒன்றா பார்த்து உணர்வது, ஒவ்வொரு விடயமா பார்த்து உணர்வது. ஆகலால அவன் காட்டுகின்ற பொருளே அது அதுவாய் அழிந்து நின்று அறிந்து பின்னால அடுத்த பொருளை அவன் காட்ட அதை அறியும் இயல்பினது. அதனால அந்த பலவாய விடயங்கள் போல இவனுடைய தன்மையும் பலவாகி விகாரப்பட்டு இல்லையா ஒவ்வொன்னா அறிஞ்சிருக்கிறதுனால இவன் பலவாய விடயங்கள் போல தந்தன்மையும் பலவாகி விகாரப்பட்டு ஒவ்வொன்னா அறியும் போது ஒவ்வொரு வகையா நிச்சாலியா அப்படி பல வகையாக விகாரப்பட்டு நிற்கும். ஆயின் இதெல்லாம் இப்படி இருக்க. ஆனா இன்னொன்னு, இதெல்லாம் ஒன்ன சொல்லியாச்சு. இன்னொன்னு, ஒன்று ஒப்பற்ற பதியா ஒன்றாகிய பதி, ஒப்பற்ற ஒன்றாகிய பதி. ஒருவன் என்னும் ஒருவன் சொன்னாலே அந்த பதி. அதை ஒப்புவிக்காது. ஒரு தன்மையால் நிற்கலாம். மலபந்தம் அடையாது. அப்படி அறியறதுனால மலபந்தம் அடையாது என ஏது பொருளை உணர்த்தி நிற்கும். அது குறிப்பு எது சொன்னோம்ல, ஒப்பற்ற ஒன்றாகிய பதி ஒரு தன்மையால் நிற்கலாம். அவனை 2ஆம் நூற்பாவிலே பார்த்தோம். அந்த ஒருவன் எப்படி இருப்பான்? கட்டு நிலையில போது இருக்கிற போது அவன் தடத்த நிலையில சக்தியாகவும் பதியாகவும் நிற்கும் போதே சொரூப நிலையிலும் நிற்பான். ஒரே நேரத்தில் 2 நிலையிலும் நிற்பான். அதனால அவனுக்கு விகாரம் இல்லை. நாம ஒவ்வொரு நிலையில ஒவ்வொன்றை பற்றி அது அதுவாத்தான் நிற்போம்.
நமக்குத்தான் இந்த விகாரம். வேற ஒண்ணும் இல்ல. அதனால கொஞ்சம் குண்டாதான் இருப்பான். ஐந்தனையும் ஒன்று ஒன்றாக பார்த்து உணர்வது. அவன் காட்டும் பொருளிலே அது அதுவாய் அழிந்து நின்று அறிந்த பின் அடுத்த பொருளை அவன் காட்ட அறியும் இயல்பினது ஆன்மா மட்டும்தான். அப்போ அந்த பலவாய விடயங்களை ஒண்ணு ஒன்னா அறிகிறது போல தன் தன்மையும் பல தன்மைப்பட்டு விகாரப்படும். ஆனா அந்த பெருமான், அந்த ஒப்பற்ற ஒன்றாகிய பதி, அவன் ஒரே தன்மையால ஒரு சேர அறிகிறான். எல்லாத்துலயும் ஒரு சேர அறிகிறான். முதல்ல பார்க்கும் போதே தெளிவு. ரெண்டு படி அவன் மாதிரி அழிச்சு அறிவுங்கிறது இல்லை, ஒரே தன்மையால் அறிவான். அதனால அவனுக்கு என்ன இல்லை, பந்தம் இல்லை. என்ன ஏது பொருளை மறுத்து நிற்கலேன், எவ்வுலகும் ஒன்றாய் நிற்கும் தன்னை பற்றி கலத்தலான். அப்போ எல்லா பொருளிலும் அவன் ஒன்றி நிற்கிறான் பெருமான். அவனால பற்றப்படாத பொருளே கிடையாது. அதனால ஒன்றாய் நிற்கும் தன்மை பற்றி கலப்பால் பொதுவகையால் அறிந்தும். முதல்ல கலப்பினால் ஒன்றா இருக்கானா இல்லையா, அதனால எல்லா பொருளையும் பொது வகையால் அறிந்தும் ஒன்றா உடனாய் நின்று ஆன்மா அறிவிக்கும் பொருட்டு சிறப்பாக இந்த ஆன்மாக்களுக்கு அறிவிக்கும் போது அவன் என்ன செய்யறான், சிறப்பா நீக்கு உடனாய் நின்று அறிவிக்கும். உணர்ந்து பார்க்கும். முதல்ல எல்லாத்தையும் பொதுவா பார்ப்பான். இந்த ஆன்மாக்கள் ஒவ்வொன்னா அறியுதா இல்லையா, அப்ப அது கூட நின்று அவனும் சிறப்பு வகையாய் அறிந்து பார்ப்பான். அதனால ஏன்னா அறிதல் வேறுபாட்டை அறிவாயாக என்று சொன்னார். அறிவாயாக நானது அந்த அறிவினுடைய வேறுபாட்டை அறிவாயாக விளங்குதா. அவன் அறிவுக்கும் நம்ம அறிவுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஆன்மா அகமலரில் வைத்து போற்றுகின்ற பொறுப்பினான். அதாவது பொறுப்புனானது பொலிவு. பொறுப்புனா பொலிவு. இந்த பொறுப்பினான்னா பொலிவு தருபவன். அது ஒரு பெயர் சொல். இப்போ ஆன்மாவினுடைய அகமலர்னா இதயம், இதயத்துல வைத்து போற்றுகின்ற பொறுப்பினான் பேர் உடையவன். அவன் அந்த பொறுப்பினான் என்ற பெயருக்கு போகமாயினான் விளைந்த பொறுப்பினான். அந்த அகமலர்ல வச்சு பூஜை பண்ணுகிறேன் அந்த ஆன்மாவுக்கு அந்த பெருமான் ஒளிவு தருபவன், அறிவை விளக்கிறவன். போகமாய் பொறுப்பினான் என்றும் பேருக்கு போகமாயினான் விளைந்த பொறுப்பினான். அதனால இறைவன் அந்த போகமாய் தான் விளைந்த பொறுப்பு, ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்றே உணர போகமாய் தான் விளைந்த பொறுப்பினான். இரண்டாவது பாட்டு, ஏகமாய் நின்று யாரு உயிர் இறைவனோடு ஏகமாய் நின்று அறிவிப்பவனோடு ஏகமாய் நின்று இணையடிகள் ஒன்றையே உணர்ந்து. என்ன உணர்வு? முத்திலையும் பலவாரிகளை சிவஞானத்தை கொண்டும் ஒண்ணு ஒன்னாத்தான் அறிவு, ஒரு பொருளைத்தான் அறிவு. அதனால ஏகமாய் நின்று இணையடிகள் ஒன்றையே உணர. அப்படி இணையடிகள் ஒன்றையே இது அறிந்து கொண்டிருக்கிறது. வேற எதையும் அந்த அறிவை கொண்டு 227 புவனத்தையும் அங்குள்ள விடயங்களையும் அறியலாம். அவ்வளவு அறிவு பெருகிட்டு. ஆனா அந்த அறிவை கொண்டு இது என்ன செய்யுது? ஒன்னத்தான் அறியுது. அப்படின்னா என்ன? என்னமா? இறைவன் பலவிதமான போக பொருள்களை படைச்சிருக்கிறான். எல்லாம் யாருக்காக? எல்லாம் நமக்காக. அப்புறம் படைச்சிருக்கான்.
அப்போ அப்படி படைக்கிறவன் தாய் போல இல்லையா பல பதார்த்தங்களை படைச்சு வச்சிருக்கான் உள்ள சாப்பிடறதுக்கு. இது ஏத்து பார்க்க மாட்டேன். இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, இந்த பிள்ளை திருந்திய பிள்ளை. இது இந்த பதார்த்தங்களையே ஏற்று பார்க்க மாட்டேன். இதெல்லாம் என்ன அப்படின்னு அந்த தாய் முகத்தையே எனக்காக எவ்வளவு செய்திருக்கிறார் அப்படின்னு. அந்த தாய் அதான் நினைந்து ஊட்டும் தாயினும் சார பரிவு உடையது இல்லையா? அப்ப தாய் எத்தனை விதமா இருக்காங்க? தாய் எத்தனை விதமா இருக்காங்க? என்னடா அது ஒன்னா ரெண்டா? சொல்லுமா. கேட்ட கேள்விக்கு பதில் பேர் அதை விட்டு போட்டு கதை பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா பரவாயில்லையே. என்னம்மா அவ்வளவுதான் நின்று போச்சு. ஐவகை தாய். ஆமா அது இருக்கிறாங்க. எந்த தாய சொல்லலை, அது நிகழ்ல சொல்லக்கூடிய தாய். செவிலி தாய், பாலுக்கு தாய், வளர்க்கும் தாய், தூக்குற தாய், இதெல்லாம் தூக்கி சமக்கிறதுக்குன்னே ஆளு. பெரிய செல்வந்தர்கள் வீட்டுல பால் கொடுத்ததுக்குன்னே ஒருத்தைய போட்டுவாங்க. காசை வாங்கிக்கிட்டு பால் கொடுத்துட்டு போக வேண்டியதான். அது வியாபாரம் பார்த்துருக்கு அந்த காலத்துல. ரொம்ப பொறுமைதான். என்னமா அப்படி அந்த இந்த காலத்துல பாலே இல்லையே. அது இருந்தாலும் இருக்கிறதே கடையில விற்கிற ஒரே பால். அத அவ கொடுத்தானே அப்படி ஆயிடுச்சு இல்லையா? அதனால இங்க அவர் சொல்றது உத்தமத்தாய், மத்திமத்தாய், அதமத்தாய். ஆமா அழுத பின்னாலும் கொடுக்காத தாய் ஆமா அதமத்தாய். அழுதாலும் கொடுக்க மாட்டான். சரி கொஞ்ச நேரம் அழுதுக்கு பிறகு சாம கிடக்கும். அழுத உடனே கொடுக்கிறவா? ஆமா மத்தியம். அழுவதற்கு முன்னாலேயே இப்ப சாப்பாடு கொடுத்தோம், என்ன கொடுத்தோம், இவ்வளவு நேரத்துல சேமிச்சிருக்கோம் அப்படின்னு அதையே நினைச்சிருந்து அது அழுவதற்கு முன்னாலேயே தூக்கி பாலை கொடுத்துருக்க. அது உத்தமத்தாய். ஆனாலும் இந்த மூன்று தாயருமே மலத்தாய். மூணு பேருமே மலம் தான், வினை வழி வேலை செய்யும். ஆனால் பெருமாட்டி அமலத்தாய். அவ ஊற்றுறத பூரா உயிருக்கு, இது பூரா உடலுக்கு, அது பூரா உயிருக்கு. அதான் இங்க சொல்றாரு, நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பரி. அதை விட அதிகமான பரி அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஆமா. அதனால இங்க ஏகமாய் நின்று இணையடிகள் ஒன்றை உணரவே. இணையடிகள் ஒன்றையே உணர்றான், அதுவும் அவனோட ஏகமாகி நின்று உணர்றான். இது ஆன்மா செய்த உபகாரம், செய்த முயற்சி. உபகாரம் இல்ல, செய்த சாதனை. அப்போ அதுக்கு பலன் கொடுக்கணுமா இல்லையா? ஆமா. என்ன பலன் கொடுக்கான்? ஆன்மா இறைவனோடு ஏகமாகி நின்று இணையடிகள் ஒன்றை, திருபடி அவன் நமக்கு செய்கிற உபகாரத்தை மட்டும்தான் அறியுது, ஒன்றையே உணர. அவன் என்ன செய்வான்? அதுக்கு ஒரு பலன் கொடுக்கணுமா இல்லையா? என்ன கொடுக்கறது?
என்னம்மா ஆனந்தத்தை கொடுத்துட வேண்டியதான், வேற என்னத்தை கொடுக்க இல்லையா? அவன் என்ன செஞ்சிட்டான், இப்படி நின்னதுனால ஏகமாய் நின்று, ஏகமாய் அப்படி நிற்கவே அறிகிற ஆன்மாவா ஆகினான். யாராயிட்டான்? அறிகிற ஆன்மாவாயிட்டான். அவன் இறைவனோடு ஏகமானதுனால என்ன ஆயிட்டான்? இறைவன் அறிகிற ஆன்மாவாயிட்டான். அவன் இவனாய் எப்படி ஆயிட்டான்? இவன் அகனாகவே அவன் இவனாயிட்டான், ஆன்மாவாயிட்டான். விளங்குதா? அப்புறம் அறிகிற பொருள் ஆயாச்சு. அப்ப அறிகிற பொருள் ஆயிட்டான்னா அறிகிறவன் அறிவாயிட்டான், அறிபவன் ஆயிட்டான். அறிகிறன்னா அறிகிறவன் யாரு? பிரமாதா. இப்போ சிவஞானம்ல இங்க சுத்த நிலை சிவஞானம். அப்ப சுத்த நிலைன்னா ஞாதா. யாரு? ஞாதிரு. உனக்கு என்ன பேரு? ஞாதிரு. சிவஞானத்தை கொண்டு அறிவுறவனுக்கு பேர் என்ன பேரு? ஞாதிரு. அது எதனால அப்படி ஆயிட்டான்னா ஏகமாய் நிற்க. சரி, இப்போ அவன் அறிபவன் ஆயிட்டான்னா அவன் அறிவாயிட்டான். அறிபவன் ஆயிட்டான்னு அவன் அப்படி ஆயிட்டான். அந்த அறிவு சிவஞானம். அந்த அறிவு என்னது? அப்ப சிவஞானத்துக்கு விடையும் சிவன்தான். அதனால போகமாகினான், ஏகமாகவே அவன் போகமாகினான். அறிபவன் ஆகினான், அறியப்படு பொருளும் ஆகினான். ரெண்டும் ஆயிட்டான். அறிபவனும் ஆயிட்டான், அறியப்படு பொருளும் ஆயிட்டான். அது அந்த கந்த புராணத்துல அந்த சூரபதுமன் எல்லா படைகளையும் இழந்து நிற்கும் போது முருகப்பெருமான் அவனுக்காக இறங்குறார். எப்பேற்பட்ட பையன் எல்லாத்தையும் விட்டு நிற்கிறான் அப்படின்னு அந்த நிலையில கூட அவன் மேல இறக்கம் தான் வருது. அவன் பகைவனான் இருந்து கூட சண்டை போட்டிருக்கான் இல்லையா? ஆனா கூட அப்போ அதான் சொல்றாரு, தீயவை புரிந்தாரேன், தீயவை புரிந்தாரேன் குமரமேல் திருமுன்று உற்றார். அவன் திருமுன்னால வந்து நின்னாம தூயவராய் அவனா என்ன ஆயிடுவான்? பெருமானுடைய திருவடியை பெறுவார் என்றா பெறுவாங்களா இல்லையா? அப்படிங்கிற அதனால அவன் கூட அந்த சூரபதுமன் கூட ஆமா அவன் எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது இறங்கி தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறான். விஸ்வரூபத்தை அவனால பார்க்க முடியுது. இதே பறக்க பறக்க பார்த்த உடனே இவரு தெரிஞ்சிச்சு, உனக்கு பார்க்க முடியுது அப்படின்னு கண்ணை நானும் கண்ணை கொடுக்குறாரு. அந்த கண்ணையும் கொடுக்குறாரு. அவனுக்கு காட்சி கொடுப்பதோட கண்ணையும் கொடுக்குறான். தன்னை விளக்கி அவனையும் விளக்குறான். அதனால அவன் பார்க்கிறான். பார்த்துட்டு இதுவரைக்கு எனக்கு வரம் கொடுத்த சாமி கூட தான் சண்டை போட்டிருக்கேன். அப்போ இதுவரைக்கும் குருடா இருந்திருக்கான், யாரு கூட சண்டை போடுறதும்னே தெரியாம. எனக்கு வரம் கொடுத்த சாமி இவர் இல்ல, இவர் கூட அவ்வளவு சண்டை போட்ட அப்படின்னு அவன் கைகள் தானா தலை மேல போகுது. ரெண்டு கையும் தானா போகுது. சொல்றான், தொழுதல் வேண்டும் தாழ்த்தல் இல்லையா? தொழுதிடல் வேண்டும் அங்கை, கையெல்லாம் அவனை தொழணும். போற்றுதல் வேண்டும் தாழ், நாக்கெல்லாம்
போற்றான், எல்லாம் சொல்றான். விளங்குதா? அப்போ அவனுக்கு அந்த பெருமானுக்கு காட்சி கொடுத்தா மட்டும் போதாது, அதை காணுகின்ற கண்ணையும் கொடுத்தாதான் அவன் அறிந்து. இத அப்பர் சாமி சொல்றாரு, அத்தா உன் அடியேனே அன்பாரால் காட்டார். அவன் ஆர்த்துக்கிட்டாலும் இவன் அவனோட கலக்க முடியல, அவனை அறிய முடியல. அவர் அணைச்சிருக்காரு, அவர் அணைப்புலதான் இருக்காரு. ஆனா அவனை பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு கண்ணை முடிச்சு முடிச்சு பார்க்காரு, ஒன்னும் தெரிய மாட்டேன். அவரு பார்த்தாரு, ஐயோ புள்ள இப்படி பார்த்து அப்படின்னு நினைச்சு அப்படி அவர் ஒரு பார்வை பார்த்தாரு. அருள் நோக்கால் திருத்த நீர் ஆட்டி கொண்டார். ஏன் அழுக்க போனா தடையா இருந்ததெல்லாம் ஒரு பார்வையில கழுவிட்டு அதுக்கப்புறம் கலந்தன்றார். இத்தனையும் எவ்வளமோ ஐய ஐயோ அப்படிங்கிறார். ஐய ஐயோ பார்க்கிறாரு. அவருடைய காட்சிக்காக இவரை காட்டிலும் பல மடங்கு பெரிய உத்தமர்கள் எல்லாம் பார்த்து நிக்கிறாங்க, இவருடைய தரிசனம் படாதான்னு. அத்தனை பேரையும் போட்டுட்டு என்ன வந்து இப்படி ஆட்கொள்றானே. நான் அவரை அறியாது இந்த உலக பித்துங்கிற சாக்கடையில கிடந்தேனே, என்னைய வந்து பெருமான் தூக்கிட்டாரு. அது சாக்கடையில கிடக்காம கூட பார்க்கலையே. விளங்குதா? அப்போ அவனுடைய கருணை என்ன? என் வரமும் இந்த அடிமைக்கா தாங்க வந்து தொண்டு செய்யுங்க, அடிமைக்கா தாங்கள் வந்து ஐயோ இந்த பாவத்தை தீர்ப்பதற்கு நான் இன்னும் என்ன பாடுபட, ஏற்கனவே செஞ்ச பாவத்தை தீர்க்க முடியாம கிடக்க, என் பெருமானை எனக்கு பணி செய்ய வச்சுட்டேனே, அந்த பாவத்தை நான் எங்க கொண்டு தீர்ப்பாங்க? பெருமானுடைய கருணை, திருக்கருணை இருந்தவாறு எப்பேற்பட்ட கருணை என்று பெருமானுடைய கருணையை வியந்து நிற்கிறார். வேண்டுகிறார். அதான் அப்படி இவர்கள பக்தர்கள் இல்லையா, பகைவருக்கே செய்தாரா இல்லையா? ஏன்னா பெருமானுக்கு பகைவருங்க யாரும் கிடையாது. பெருமானுக்கு பகைவர்னு எல்லாம் அவருடைய குழந்தைகள் தான் இல்லையா? அதனால அவங்க தீமையை செஞ்சாலும் பெருமான் அவங்கள ஆமா அவங்களுக்கு நற்கை தான் கொடுப்பாங்க இல்லையா? அது அவருடைய இது, பெருமானுடைய. அப்படி சொல்றாரு. அப்போ அதே தான் இங்க சொல்றாரு, இவன் ஏகமாகி நிற்கு எல்லாம் அவனே. இதனாலும் போகத்துக்காக அலைந்தான், கிடைக்காத இவன் பல போகத்தை தாண்டி ஏற்று பார்க்க முடியாது. வேண்டாம், இது மட்டும் போதும், இந்த திருவடி மட்டும் போதும் அப்படி. அவன் ஏற்கனவே ஒரு மாதிரி வள்ள லேசானாலே ரொம்ப இறங்கிடுவான். அவன் இப்படி இந்த புள்ள இருக்கத பார்த்தோன்னு அவன் ரொம்ப உருகிட்டான் இல்லையாமா? ஆமா. அதனால அவன் மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறைப்பான். பிள்ளைக்கு என்ன கொடுத்தேன்? அதிகமா கொடுத்தேன், அதிகமா உயர்ந்த பொருள் கொடுத்தான். உயர்ந்த பொருள் அவனை காட்டு உயர்ந்த பொருள் எது? அதனால தன்னையே கொடுத்துருவோம் அப்படின்னு பெருமான் தன்னையே கொடுக்கிறார் அவனுக்கு நுகர் பொருள். விளங்குதா? அப்ப அது ஏகமாயின காரணத்தினாலே முதல்ல அறிகின்ற ஆன்மாவாயிட்டான், அப்புறம் அறியப்படும் பொருளாயிட்டான். அந்த அறிவு சிவமாகவே அதுக்கு விடயம். ஆமா, அதுக்கு விடயம் இவன் நாதல் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு விடயம் என்னது? நேயம். அதுக்கு விடயம் என்னது? ஆமா. அப்படி அறிபவன் அறியப்படும் பொருளாயிட்டான். அப்புறம் கண்ணும் ஆகினான், பார்க்கிற அறிவும் அவன் ஆயிட்டான்.
அப்ப ஏகமான காரணத்தினால இதாயிட்டான். அதனால அறிபவனானால் போகமானான். இப்போ கண்ணும் ஆயிடும், அறிகின்ற கண்ணும் ஆயிடும், உருகுவா. இப்படி மூணாயிட்டான். அறிபவன், அறியப்படும் பொருள், அறிகின்ற அறிவு. எல்லாமே யாரா நிக்கா? பெருமானா நிக்கிறார். இப்படி நிக்கிறத மூணும் அவனாயிட்டாமா. அப்படி நிக்கிறான். அப்போ அறிபவனுடைய அறிவு, இச்சை, செயல் எல்லாமே சிவம். அறிபவன் சிவம்னா, ஆமா, அறிபவன் அறியப்படும் எல்லாம் சிவமாயிருக்கு. அறிவு, இச்சை, செயல் எல்லாமே சிவமயமா ஆகி நிற்குது. ஏன்னா அதான் கண்ணுன்னு இவ்வளவு ஆகி நிற்கும் பொழுது அந்த பலனை அவள் கொடுக்கிற மாதிரி அவங்க செய்ய முயற்சிக்கு பலனை கொடுக்கணும். அதனால உருகுவார் உள்விச்சு இவன் இந்த அறிவு கொண்டு என்ன சிந்திக்கிறான், அறியப்படும் பொருளாகிய பெருமானை பற்றி என்ன சிந்திக்கிறான் அப்படின்னு பார்க்கிறார். என்னெல்லாம் நினைக்காம அதை உற்று காணாலும் உற்று காண்பான். என்ன மார்க் போடணும், ஒரு நல்லா பார்த்து மார்க் போட மாதிரியா காலை தூக்கி பார்த்துட்டு நிறைய மார்க்குன்னு போட ஊராத்தி படிச்சு பார்த்து விளக்குதா? அதனால அவன் அறிபவன், அறியப்படும் பொருள், அறிகின்ற கருவி மோனாகி நிற்பதோடு கூட அவன் என்ன ஆயிட்டான்? அவன் இதை வச்சு என்ன கருதுகிறான் என்பான், எப்படி தொழுகிறான், இந்த அறிவை எப்படி பயன்படுத்துறான் அப்படின்னு பார்க்கிறான் இல்லையா? அது நீங்க 2ஆம் நூல்பம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? 2வது அதிகாரம் அதுல சொல்லுவாங்க. ஆமா, முற்செயல் விதியை இந்த முயற்சியால் அனுபவித்தால் பிற்செயல் பலிக்குமாறு என்பார். இருக்குதா இல்லையாமா? முற்செயல் விதியை இந்த முயற்சியால் அனுபவித்தால், அப்போ முன்னால தான் செய்தத முற்செயல், அப்போ அது சஞ்சிதம், அத பிராரத்தமா அப்போ அனுபவிக்க போறாங்க. இந்த முயற்சி, அந்த முற்செய் வினைங்கிறது பிராரத்தம். அது பிராரத்தம் இன்ப துன்பமா வருது. அத அனுபவிக்கணும்னா ஒரு முயற்சி செய்யணும். செய்யணுமா வேண்டாமா? செய்யணும். சட்டியில இருந்தா ஆப்பில வரும், தானா வழி வராது. சட்டியில இருந்தா வாய்க்கு வந்துருமா? உணவு வராது. அதுக்கு என்ன செய்யணும்? நாம ஒரு முயற்சி செய்யணும் இல்லையா? ஆமா. அப்ப அந்த முயற்சி செய்யும் போது அப்போ அது நமக்கு வரணும். ஊழ் இருந்தாலும் என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். அப்ப அந்த முயற்சி என்னது? அந்த முயற்சி என்னதுமா? ஆமா. அப்போ அந்த முயற்சி என்பது, அது அந்த முயற்சி செய்தது 2 விதமா வரும். எப்படி வரும்னா, அந்த முயற்சி அதுக்கு பலனாய் வரும். அந்த முயற்சி செய்யும் போது ஏற்படுகிற கருத்து அது புது வினையாய் வரும். அதனால அந்த அத முயற்சி செய்யும் போது என்ன கருதி செய்கிறான்?
என்ன கருதி செய்கிறான் என்பது. அந்த கருத்து புதுமை, அது கொட்டை. அப்போ நாம அந்த வினை பிராரத்தமா வந்ததை அனுபவிச்சு கழிக்கிறோம்னா புதுவினை எப்படி வருது அப்படின்னு கேட்கிறான். அழிஞ்சுக்கிட்டே தான் போகணும், அது முளைச்சுக்கிட்டே இருக்குத, அது ஏன் அப்படின்னு கேட்டா அந்த கருத்து, இந்த கருத்து புதுவினையா முளைச்சது. அதனால முன்னால செஞ்ச முயற்சி செய்யும் போது, போன பிறவில நாம ஒரு வினையை அனுபவிக்க முயற்சி செய்யும் போது அப்ப ஏற்பட்ட கருத்து அது வினையாகி இப்ப வந்திருக்குது. இப்ப இதை அனுபவிக்கும் போதும் அப்படி ஒரு கருத்து வந்தா அது புது வினையாகி அடுத்த பிறவிக்கு தான் இப்படி தொடர்ந்து. அப்போ முயற்சி வகையால் அது பயனாக, அந்த முயற்சி செய்யும் போது ஏற்படுகின்ற கருத்து வகையால் அது புது வினையாகும். ரெண்டு விதமா வரும் சொல்லிட்டு, பயனாக வரும், முயற்சி தான் பலன். அந்த முயற்சி செய்யும் போது செய்கிற கருத்து புதுவினை விளங்குதா? அதனால அந்த முயற்சிங்கிறது தான், அதான் அந்த தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி. இறைவனை முன்னிறுத்தி முயற்சி செய் அப்படிங்கிறது. அது நாம எவ்வளவு முயன்றோமோ, ஆமா, அது எப்பேற்பட்ட மோசமான நிலமா இருந்தாலும் அந்த உழைப்பு செய்கிற உழைப்பு இருக்குது. நல்ல கிடக்கிற மண்ணை நல்ல மிருதுவாக்கி உரமிட்டு நீர் வாய்ச்சி களை கட்டி வச்சா பயிர் விளையுதா இல்லையா? ஆமா, அது போல இவன் செய்கிற முயற்சி அது அந்த வேலைக்கு பலனாக இல்லையா? அதான். அப்போ நாம அதனால பிராரத்தம்ங்கிறது அவினாபாபமாய் ஆகாமியத்தை உடன் கொண்டு வரும் பிராரத்தம்ங்கிறது. பிராரத்தத்துக்கும் ஆகாமியத்துக்கும் என்ன தொடர்பு? அவினாபாபம், விட்டு நீங்காத தன்மை இல்லையா? பிரவாகம் போல, பிரவாகம் போல தொடர்ச்சி. அப்போ ஒரு வினையை அனுபவிக்கும் போது அதுல பல கருத்து ஏற்படும், ஒவ்வொன்றும் மல்டிபிள்ஸ் ஆகும், பலவாறாக பெறும். அப்போ வினைய பெருசிக்கிட்டு தான் போகுமே தவிர குறையாது. அப்ப எப்போ குறையும்? இப்போ எப்ப குறையும்னா, ஆமா, இப்ப இந்த உலகம் நாம இன்பத்தை அனுபவிச்சாலும் துன்பத்தை அனுபவிச்சாலும் இது இன்பம் இது துன்பம் என்று உணராத நிலை. நாம எதை அனுபவிச்சோம்னே உணராத நிலை. அது எப்ப வரும்? வேற ஒரு பொருளிலே அழிந்து இருந்தால் வரும். வரமா வேலை செய்யும் போது பசி தாகமெல்லாம் தெரிய மாட்டேக்காதியா? சரி, பசி எப்ப எவ்வளவு நேரம் அழிஞ்சு கடுமையா பசிக்கு, அது வரைக்கும் அது தெரியல, அழிந்து இருப்பது. அப்ப உடலை மறக்கணும். அப்ப அந்த உடலை மறக்கக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இருக்குது, இருக்கத்தானே செய்யுது. அத நல்லதில நினைச்சு அத மறந்தா வினையே ஒழிஞ்சு போயிடும். அப்படி செய்ய மாட்டோம். இருக்குது, எல்லா ஆற்றலும் இருக்கு இல்லையா? உலகத்துல அழுந்து இறைவனை மறக்கிறோம், அது வேணா செய்யும் உலகம். ஆமா, அத ஜோரா செய்யும் இல்லையா? இறைவனிடத்திலே அழுந்து இந்த உலக உடலை மறக்கணும்னா அதுதான் முடியாத காரியம். அதை செய்யணும். அப்படி செஞ்சா அது. இந்த பாட்டு இருக்குதே, 2 பாட்டு. முதல் பாட்டுல இறைவனுக்கு நம்ம கூட நிக்கிறது, காற்றுபகாரம் செய்யறதுனால விகாரம் இல்லைங்கிறதுக்கு ஒண்ணு அறிகிறவன். அப்போ அவனுக்கு சுதந்திரமா அறியலை,
இவன் எதை உணர்த்தினானோ அதைத்தான் அறியணும். அது சுதந்திரம் இல்லாமையே ஒரு விகாரத்தை ஏற்படும் இல்லையா? ஒன்று ஒன்றா அறிவிக்கிறதுனால அவன் அது அதுவாய் அழுந்துறான். அந்த மாறி மாறி ஒவ்வொரு கல்வியா மாறி மாறி நிக்கிறதே விகாரம் அப்படின்னு ரெண்டாவது ஒரு பாயிண்ட். மூணாவது என்ன சொல்றாருன்னா, இல்லையா இது ரெண்ட சொன்னாரா இல்லையா? மூணாவது என்ன சொல்றாருன்னா, இந்த ஒவ்வொரு பொருளாய் நாம ஒவ்வொரு பொருளாய் அறிஞ்சது கூட இல்லாம அதோட நாம அதை அழுந்தி அதுவாகவே நிக்கிற மாதிரியா அந்தந்த பொருளாகவே மாறிட்டு இருக்கும். ஆனா இறைவன் அப்படி இல்லாம அவன் எப்போது எப்படி இருக்கிறான்? ஆமா, ஒரு சேர அறிகிறான், ஒன்றாவது அறிகிறான், உணர்ந்தும் உணர்கிறான், உணர்கிறான், கலந்தும் களவாதவனாக இருக்கிறான். தன் தன்மை மாறவே மாட்டான். எதோட கலந்தாலும் நாம எது கூட கலந்தாலும் அந்த மாதிரி மாறிட்டு அவனுக்கு தய விகாரம். ஒரு சேர அறிகிறவன் இல்ல ஒன்றாவது அறிகிறவன். என்ன சொல்றாரு? ஒரு சேர அறிகிறவன், ஒன்றாவது அறிகிறவன். இந்த ரெண்டு தன்மை இருக்கிறதுனா அவனுக்கு விகாரம் இல்லை. நீ விகாரப்பட்டு துறையில பாட்டு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, இந்த அந்த முதல்ல சொன்னதை வலியுறுத்தினார். இது ஏகமா நிக்கிறதுனால அறிபவன் ஆகிறான், அறியப்படும் பொருள் ஆகிறான், அறிபவன் கண்ணும் ஆகிறான், அறிவும் ஆகிறான், மூணுமா நிற்கும். அப்போ இந்த ரெண்டாவது பாட்டுல கண்டிப்பா உடனா நின்று ஆகணும். காணு உபகாரம் கண்டிப்பா செய்தான். காணு உபகாரம் செய்யறதுனால உனக்கு விகாரம் இல்லைன்னு முதல்ல அவன் கருத்தை மறுத்தாரு. ரெண்டாவது அதை வலியுறுத்துறாரு, கண்டிப்பா நின்று ஆகணும். அவன் உடனா நிக்காம ஒரு அனுபவம் அவனுக்கு வராது அப்படிங்கிறத. ஆமா ஆமா, அதனால அந்த பலனை கொடுக்கிறவன் கண்டிப்பா அவனோட ஒன்றாக இருந்து ஆகணும் உடனா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ரெண்டாவது பாட்டுல ஒரு மேற்கோள் ஒரு ஏழு பாட்டுல இருந்து ஒரு திரட்டாந்தமாக்கி இந்த ரெண்டையும் ஒன்னாக்குறாரு. அது வேற செய்யறாரு. அதெல்லாம் நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த ரெண்டாவது வேகமாய் என்ற பாட்டிலேயே ஒரு மேற்கோள் ஒரு ஏது வச்சு பாட்டுக்குள்ளே கொண்டாந்து அதுக்கு திருட்டாந்தம் எங்க இருந்து கொண்டாரு? பாட்டுல இருந்து கொண்டாந்து ரெண்டு திருட்டாந்தம் தானே பாட்டு. இதுக்குள்ளே ஒரு மேற்கோள் ஏது திருட்டாந்தம் இருக்குங்க. வழங்கலாமா? இதையெல்லாம் அற்புதமான கருத்துக்களை நமக்கு அள்ளி அள்ளி வழங்கியிருக்காங்க.